இந்த கிருஷ்ணா அண்ணாட பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் தானேம்மா. கிருஷ்ணா அண்ணா வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சார். அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து கூட்டிக்கு அடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அம்மா இவ்வளவு கவலைப்பட்டிருக்காங்க, இவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்க. அந்த தொட்டு பேசலாமா? தொட்டு இது என்னது இந்த மகன் தானே பேரை வளர்த்துட்டு கையில் சாப்பாடு கொடுத்து கையில் பிள்ளைங்களை கொடுத்து கடைசிக்கு ஜெயிலுக்குள்ள சாப்பிடுவதுக்குள்ள சம்பளம் சோறு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன்னா. அதாவது எல்லாரையும் சிரிக்க வச்சு எல்லார கஷ்டத்தையும் வந்து இல்லாம ஆக்குனவர் அண்ணா. சரியா? எல்லாத்தையும் விளாந்துட்டு இல்லை என்னட்ட மாதிரி இப்போ இருக்கிறது கூட இடங்களே சொல்லி எல்லாம் நம்பினாங்க. அந்த மூத்தமான அவனுக்கு கஷ்டம் எப்படி சொல்லன்னு தெரியலம்மா. எனக்கு வேணும் ஒருத்தரும் வேணாம். நானே இப்போ ஒன்றே ஒன்று தான் நினைக்கிறேன், ஆண்டவனுக்கு சுகம் பண்ணிட்டா போகணும்மா. வெறும் 750 ரூபா தான் இருக்கு. இந்த மாசத்தை நீங்க கடந்து போறீங்கண்ணே. இந்த காசை வச்சுக்கொள்ளுங்க, பிடிக்கணும். இது உங்களோட செலவுக்காக. இது வந்து அப்படி இந்த காசு வந்து நேற்று கதைச்சு நான் இன்றைக்கு வந்துட்டு வந்து எனக்கு இந்த உதவியும் செய்து அடுத்தது எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை நான் இந்த சுகமாகணும், இந்தியாவை போகணும் பிரச்சனை எனக்கு சொல்லியிருக்கிறேன். சில இடங்களில் சாப்பிடாமல் இருக்கிறவன் பாத்ரூம் டாய்லெட் போகுது, நான் எப்படி போகணும் இவருக்கு விஜய் தூக்கலாம். இவர் இல்லாத காலத்தில் நான் என்ன மாதிரி செய்வேன்? உங்களுக்கு இந்த உதவி செய்கிறேன்னு சொன்னால் 1 லட்சம் ரூபா காசு இருந்தால் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு இப்போ உங்களோட ஒரு ஆளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்தியா போயிட்டு இந்தியாவிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த சேர்ச்சிக்கு அங்கேயோ போயிட்டு நீங்கள் இந்த சோகத்தை பெற்றுட்டு வரலாமண்ணே. நீங்கள் இல்லாட்டி எவ்வளோ நினைக்கிறீங்க? எவ்வளோ காசு? எனக்கு எதுவுமே தெரியாமா, எனக்கு எதுவுமே தெரியும். எவ்வளோ போகும் படிப்பு எனக்கு தெரியாது. இப்போ நான் சொன்ன ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோக்காக மட்டக்களப்புலேருந்து வெளிக்கிட்டு ட்ரிங்கோவுக்கு வந்து போகிறேன். ரைட். அப்போ இதுக்கு முதல் வந்து ஒரு அம்மாவுக்கு கால் கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிருஷ்ணனோட பிரச்சனைகளால் நிறைய பேர் ஹெல்பிங் வந்து விட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்து ஹெல்பிங் வீடியோ வந்து செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நான் அப்போ கஷ்டப்பட்டாங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியும் ஆசைப்பட்டிருந்தேன். நான் அது பிரகாரம் வந்து இதுக்கு முதல் வந்து போட்ட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் நிறைய பேர் வந்து காசு அனுப்புறது கேட்டிருக்காங்க. தம்பி நாங்கள் காசு போட்டால் வந்து நீங்கள் உதவி செய்வீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுபடி வந்து நேற்று வந்து எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. ரைட். அப்போ அந்த கோலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து கிருஷ்ணா அண்ணா வெளிநாட்டுக்கு போயிட்டு, ஆனால் கிருஷ்ணா அண்ணாவை வந்து நான் போயிட்டு மீட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நான் கிருஷ்ணா அண்ணாவோட வீட்டை போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நான் நம்மளோட அனு அக்கா சாரு அக்காட்ட வந்து கழிச்சிருந்தது என் கால் பண்ணி. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்களாம், கிருஷ்ணா அண்ணா கொழும்புல இருக்கிற, கொழும்புலேருந்து அவர் வந்த பிறகு நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி. அப்போ உங்களை மாதிரி தான் தம்பி நானும் கிருஷ்ணா அண்ணாவை பார்க்குற ஆசையில் இருந்தேன் நான். ஆனால் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு, ஸோ வந்து எனக்கும் கவலை தான். நானும் ஒரு தேவைக்கு ஒரு விஷயத்தை கேட்குறதுக்காக போவோம் என்று சொல்லி, ஒரு உதவியை நான் கேட்கணும் என்றதுக்காக போவோம் என்று சொல்லி தான் நானும் வந்து நினச்சிருந்தேன் நான் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், நம்ம அவங்களுக்கு என்ன உதவி வேணும், உங்களுக்கு என்ன தேவை இருக்குது என்று சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அவங்களோட நிலைமையை பார்க்கக்குள்ள மிகவும் பரிதாபமாக இருந்துச்சு. அவங்களுக்கு 2 காலும் வந்து இயலாது. அவங்க வந்து இருந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவங்களுக்கு டாய்லெட் கூட வந்து இன்னொரு ஆள் வந்து பிடிச்சி தான் கூட்டி கொண்டு போய் விடுற நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு வீட்டு ஒன்றில் ஒரு ரூமில் அடைஞ்சு கொண்டு இருக்கிறேன். சாப்பாடு கூட வந்து அந்த இதெல்லாம் தருவாங்க தானே, இந்த என்ன காசுன்னு சொல்லுவாங்க தம்பி, அது வந்து அந்த எம்சியால் கொடுக்குற காசா, அந்த 5000 என்ன கொடுப்பாங்க எம்சின்னு, அதால் வர அந்த காசில் தான் அவங்களோட அந்த 1 மாத செலவையும் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்களாம். அதோட வந்து இந்த அம்மாவுக்கு வந்து இந்த 2 காலும் வந்து இல்லாதனால வந்து இந்த காலை வந்து சுகப்படுத்தணும், இந்த காலை வந்து ஓகே பண்ணி எடுக்கணும் என்று சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையை வந்து என்கிட்ட வச்சுருந்தாங்க. அப்போ அந்த பிரச்சனையும் வந்து சம்மந்தமாக இதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதோடு வந்து இந்த இருக்கிற அம்மாட்ட வீடியோ எடுக்கிறதுக்குரிய அப்ரூவல் வந்து நான் எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த நான் இனி செய்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்களோட அப்ரூவலோட இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் வாரதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா என்று சொல்லி கேட்டு தான் செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். அதுபோல் வந்து இவங்க வந்து ஓகே என்ன வந்து நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் போடுங்க என்று சொல்லியிருந்தாங்க. அதனால தான் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து டைம் வந்து
டைம் வந்து 6:48 பார்த்தீங்கன்னா விலங்கு 6:48. இப்போ சரி 6:48க்கு மட்டக்களப்பிலேருந்து மோட்டர் பைக்குக்கு 1500 பெட்ரோல் அடித்தேன். பெட்ரோல் அடிச்சுட்டு இங்கேருந்து மட்டக்களப்பிலேருந்து ட்ரிங்கோ போகிறேன். ட்ரிங்கோ வந்து சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் அவங்களோட வீடு. அவங்களோட ஃபோன் நம்பர் தந்துருக்குறாங்க. ஸோ வந்து போயிட்டு கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க லைஃப்பில் என்று சொல்லி பார்ப்போம். பார்த்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் வந்து அதை கட்டாயம் காட்டுவேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியலை. எப்படியும் வந்து இது வந்து ஒரு நல்லதாக நடக்கணுமென்றது என்ற ஆசை. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே என் சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி காய்க்குள்ளே நான் சொல்லியிருந்தேன் நான் ட்ரிங்கோக்கு ஒரு உதவி திட்டமாக வந்து போக போகிறேன்னு சொல்ல. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, அண்ணா நான் உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணி விட்றேன், நான் உங்களுக்காக ஜெபிச்சு விட்றேன் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் ஒரு இடத்துல நான் நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், எனக்கு ப்ரேயர் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்களுக்கு கால் பண்ண போகிறேன். அவங்களுக்கு நான் இப்போ கால் பண்ணுறேன். இந்த லைனில் இருந்து நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து ப்ரேயர் பண்ண போகிறாங்க எனக்காக. அந்த இது தாங்கண்டா இது ஐஃபோனு ரைட். இப்போ அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி பார்ப்போம். கால் ஆன்சர் பண்ணுறாங்களோ தெரியலை. கால் பண்ணி ரிங் போகுது. ஆன்சர் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களோட பிளெஸ்ஸிங்கோடையும் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுடைய பிளெஸ்ஸிங்கோடையும் இந்த வீடியோவை தொடங்குவோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. அதாவது கிருஷ்ணா நான் ஜெயிலை விட்டு வெளியில் வந்த பிறகு நான் செய்கிற முதலாவது உதவி திட்டம். இந்த உதவி திட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு முறையில் வந்து இருக்கணும். ஒரு நல்ல ஒரு முறையில் இருக்கணும். எல்லாரும் விரும்பத்தக்கதாக இருக்கணும். இந்த வீடியோவில் நான் எதுவும் பிழைகள் விட்டிருந்தால் உங்களோட மகனாக நினச்சி உங்களோட தம்பியை நினச்சி என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். இனி போகிற இடங்கள் நாங்கள் தங்கச்சிம்மா குட் மார்னிங். ப்ரே பண்ணி விட்றீங்களா? போக போகிறேன். ஓகே. எங்களை எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே. அப்பா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே, அருமையான வேளையிலும் எங்களை நேற்றிரவெல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்து இன்னும் ஒரு நாளை காண செய்த மாபெரிய தயவுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. பரிசுத்த தகப்பனே, ஆண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தாவே அண்ணாவை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, அண்ணாவை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறேன் அப்பா. தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே நீர் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தாய் உருவாகும் முன்னும் எங்களுடைய பெயரை சொல்லி அழைத்த தெய்வம் தகப்பனே. கர்த்தாவே நிச்சயமாக ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அண்ணாவை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே போக இருக்கிறதான பிரயாணத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அண்ணாவையும் ஆண்டவரே அதே போல வாகனத்தையும் அண்ணாவோட யார் போறாங்களோ அவங்களையும் ஆண்டவரே கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, நீங்க தாமே ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறேன். உடைய பாதுகாப்பு கடந்து வரும்படிக்காக செபிக்கிறேன் அப்பா. உடைய சிறகுகளால் மூடி மறைத்து பாதுகாக்கும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே உடைய மறைவில் இருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே உடைய சிறகுகளால் மூடி மறைத்து ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாக்கும்படிக்காக செபிக்கிறேன் அப்பா. உடைய கல்வாரி சிலுவை இரத்தத்தினால் ஆண்டவரே நீர் மூடி மறைத்து பாதுகாக்கும்படியாக நான் செபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே அப்பா தகப்பனுடைய தூதர்களை அனுப்பி நீர் பாதுகாத்து வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிரயாணங்களையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. இந்த பிரயாணத்தை நீர் பாதுகாத்து ஆண்டவரே போகும்போதும் வரும்போதும் நீர் பாதுகாத்து வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். விசேஷமாக அன்னாட ஒவ்வொரு காரியங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவருடைய தகப்பனுடைய கிருபை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அன்னாட வாழ்க்கையில செய்யும்படிக்காக நான் செபிக்கிறேன். அது மாத்திரமல்ல
நீர் அன்னாட வாழ்க்கையில கொடுக்க போற உயர்வுகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, நீர் அப்படியே செய்ய வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் செபிக்கிற ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை குமாரன் மகிமைப்படும்படிக்காக பிதா உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே தகப்பனே, நிச்சயமாகவே ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து நீர் வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியாலும் நன்றி துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்தும் வழி நடத்தும், தொடர்ந்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சங்கீதம் 128:2 படி ஆண்டவரே கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் என் தகப்பன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி நீர் பெருகவும் நான் சிறுகவும் உம்மை உயர்த்தி என்னை முற்றுமுழுதும் தரைமட்டம் தாழ்த்தி எளிமையும் சிறுமையுமான என்னை உம்முடைய கரத்திலே நான் சிறு பிள்ளையை போல் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறேன். ஜீவனும் கிருபை இந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஓகேம்மா, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நான் வெளிக்கிட போகிறேன். வெளிக்கிட போகிறேன். நான் போயிட்டு வந்துட்டு தங்கச்சிம்மாவுக்கு கால் பண்ணுறேன். ஓகே மெசேஜ் போடுங்கண்ணா. ஓகேம்மா. ஓகே சரி. God bless you. ஓகே, காட் பிளஸ் யூ டூ. பாய். ரைட். இப்போ எனக்கு ப்ரே பண்ணி விட்டு வந்து யாருமே இல்லை. நான் வந்து இந்த விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு நேரத்தோடு வந்து சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு வந்து 2 பார்வையும் இல்லை. ரைட். இப்போ இந்த வீடியோ எடுக்கிற கேமரா பாய்க்கும் வந்து இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். 2 பார்வையும் இல்லை. இவங்க வந்து தரிசனத்தில் இருக்கிறாங்க. மிக விரைவில் வந்து இவங்களையும் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து வெளிக்கொண்டு வருவேன். கொண்டு வந்து அவங்களுக்கும் எதுவும் உதவிகள் தேவைப்பட்டால் அதை வந்து நான் செய்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன். ஸோ கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இனி என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் ஆகி உங்களுடைய ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்கும் எனக்காக ப்ரே பண்ணுற எல்லாருக்கும், நான் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கும், என்னை நம்பி காசுகளை அனுப்பி ஏழை மக்களுக்காக உதவி செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புகிற நீங்களும் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். அதாவது வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன், மிகவும் கஷ்டப்பட்டு குளிர் மழை வெயில்னு சொல்லி உழைக்கிற காசு, அந்த காசை வந்து உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் தாரீங்கன்னு சொன்னால் அது ஒரு பிரயோசனமாக இருக்கணும். நானும் அதை வந்து ஒரு உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஆளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இனி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். விலங்க அந்த துண்டு. ரைட். ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டு போகிறோம். இந்த இருக்கிற இடம் தான் வந்து புவர் டெஸ்டிங் பண்ணுவாங்க. இந்த பைக்கெல்லாம் வந்து புவர் டெஸ்டிங் பண்ணுற இடம் தான் இந்த இருக்கிறது, எக்கோ டெஸ்ட். அதாவது மட்டக்களப்பில். அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற அந்த போர்டர் தான் மட்டக்களப்பு. இது போர்டர். மட்டக்களப்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று சொல்லுவாங்க. பிறகு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இறால் வந்து விற்கிறாங்க. மீன் கடை இருக்குது. இங்கே கூடுதலாகவே வந்து இறால் மீன் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். ஏண்டா இங்கே ஆறுன்றனால எல்லாருமே பிடிச்சி கொண்டு வந்து இந்த மார்க்கெட்டில் தான் வைப்பாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து மீன் எல்லாம் வந்து வாங்குவாங்க. கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். ஆனால் இதை விட இன்னும் விலை குறைவாக உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் மட்டக்களப்பில் முகத்துவாரம் என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. முகத்துவாரம் வந்து இப்போ அங்கே நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். இப்போ அப்படியே போகிறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ட்ரிங்கோவுக்கு வந்து போயிருக்கிறேன். பட் வந்து ட்ரிங்கோவில் சிவன் கோயிலுக்கிட்ட போயிட்டு இந்த இருக்கிற அம்மாவை கால் பண்ணணும். அதுவும் இந்த அம்மாட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்து மத்தியானம் போல் தான் வருவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஏர்லி மார்னிங்கே நான் விலகிட்டு போகிற காரணம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் வெயிலாக இருக்காது. நம்ம மோட்டர் வெஹிக்கில் போகிற நம்ம கொஞ்சம் வெயிலுக்குள்ளே போனால் கொஞ்சம் சரியாக கஷ்டமாக இருக்குது. ட்ராவலிங்கை வந்து வெறுத்து போயிடும். ஸோ வந்து ஒரு காலையிலேயே வந்து நாங்கள் வெளிக்கிட்டு போனோம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, என்ன ஈஸியாக இருக்கும். அப்போ சரியாண்டு போய் சேர்ந்துருவோம். ஸோ அப்படியே ஓடி வாங்க பின்னாலே வாங்க, பார்த்துட்டு வாங்க, வியூஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே அடுத்தடுத்த கட்டமாக அப்படியே தொடர்ந்து பயணிப்போம். ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:27. இன்னும் எங்களுக்கு 72 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. இன்னும் நாங்கள் 72 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். கிட்டத்தட்ட 9:47. இப்போ 8:27, 9:47க்கு நாங்கள் சரியான இடத்துக்கு போய் ரீச் ஆகிடுவோம்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுது. 1.5 மணி தேவை ஓட்டம். நாங்கள்
இனி அங்கே போயிட்டு பார்க்கணும். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு இறைச்சி ரொட்டியும் ஒரு மரக்கு ரொட்டியும் சாப்பிட்டுட்டு நானும் என்ற தம்பியும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இந்த பயணத்தை ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை கிலோமீட்டர்ஸ் நாங்கள் தாண்டி போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 134 கிலோமீட்டர்ஸ் 134 கிலோமீட்டர்ஸை தாண்டி ட்ரிங்குக்கு போகணும். கிட்டத்தட்ட 2 மணித்தியால ஓட்டம், ரைட். அப்போ இப்போ அதில் வந்து லெஃப்ட் ஆகி நாங்கள் பெட்டிக்கிலோலேருந்து முன்னுக்கு வந்து வீடியோ போட்டிருப்போம். இப்போ இங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். வாங்க போவோம், போகிற வழியெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அப்படியே வாங்க. அப்படியே நீ பைக்கில் ஏறுனா நாங்கள் உங்களோட ஃபோன் நீ அப்படியே பைக்கில் ஏறிட்டு போகிறது காட்டுறேன். அப்படி வச்சுக்கொள்ளுங்க. இந்த போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்துட்டு, இப்போ மழை வந்தனால ஒரு சின்ன ஒரு துண்டில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி நின்றோம், ரைட். ஒரு சின்ன துண்டில் நாங்கள் வெயிட் பண்ணி நின்றுட்டு திரும்பி வலிக்கிறோம். அடுத்தது அந்த இருக்கிற யார் நம்மளோட அம்மாவுக்கு வந்து நான் இன்னும் கால் பண்ணலை. நேற்று சொன்னேன் நான் வலிக்கிட்டு வருவேன்னு சொல்லி, ஆனால் அவங்களுக்கு நான் கால் பண்ணலை. அவங்களுக்கு இப்போ ஒருக்கா கால் பண்ணுவேன். வெயிட் அவங்களோட நம்பர் இந்த இருக்கு. கால் பண்ணி சொல்லிடுவோம். என்ன நான் மத்தியானம் போல் தான் வாரணுன்னு சொல்லி சொன்னேன்னா அப்போ அது சரி வராது. இந்த நேரத்தோட டக்குன்னு போயிட்டு வேலையை முடிச்சிடுவோம். கால் பண்ணி அவங்கள்ட்ட காய்ப்போம். ஆன்சர் பண்ணுறாங்களோ தெரியல. ஹலோ அம்மா, வணக்கம். அங்க மழை பெய்யுதா? அங்க மழை பெய்யுது. இங்க மழை இல்ல. இங்க இப்ப ஒரு கொஞ்ச தூரம் பெஞ்சிச்சு, பிறகு விட்டு நான் மட்டல் வந்து வெளிக்கிட்டு வந்து கொண்டு இன்னும் 1 மணி நேரத்துல வந்துடும் உங்களோட வீட்டு. அப்படியா? சரி. ஓ, நலஞ்சியா போனா நான் எப்படியும் அப்படியா? லியோட ஓமாம்மா வந்து கொண்டிருக்கேன். நான் இப்போ ட்ரிங்கோ சிவன் கோயிலுக்கிட்ட வந்து உங்களுக்கு கால் பண்ண சரியானே? எவ்வளோத்திட்டு வரணும்? சரியா? இல்ல நான் இப்போ வாரக்கு 1 மணி நேரம் ஆகுமாம்மா. நான் சரியா எடுத்துட்டு வரணும். ஒரு ஓட்ட போனோட சார்ஜர் போட்டு வச்சு கொள்றோமா. நீங்க வந்து வந்து அன்றாபுரம் சந்தி இருக்கு, அந்த சந்தியில கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அன்றாபுரம் சந்தி சம்பளம் அம்மா நாலாங்க தாண்டியாங்கிட்ட கப்பல் துறையெல்லாம் தாண்டி வந்து அந்த அன்றாவது சந்தி எல்லாம் தாண்டி வந்துட்டு. அப்ப நீங்க இருக்கிற இடத்துல பேருன்னு ட்ரிங்கோ டவுன். ட்ரிங்கோ டவுன் கிட்ட நீங்க அப்படியே சந்தி எல்லாம் தாண்டி வாங்க. தாண்டி வரது அபயபுரம் ஜங்ஷன் பக்கத்துல பேக்கரி இருக்குது, ட்ரெயில் பார்க்கலாம் இருக்குது, பேங்க் இருக்குது. ஓகே. அபயபுரம் ஜங்ஷன் விளங்குது நான் கைக்கிறது. ஓ, விளங்கு. அபயபுரம் ஜங்ஷன் கிட்ட வந்துட்டு ட்ரெயில் பார்க் இருக்குது, பேப்பர் பேங்க் இருக்குது, அஜித் பேக்கரி இருக்குது. ஓகே, அஜித் பேக்கரி. ஓகே, அதெல்லாம் இருக்குது. அப்ப அவளுக்கு வந்துட்டு இந்த 3ஆம் கட்டைக்கு போற அந்த பேங்க் ஓரத்தோடயே ஒழுங்கு திரும்ப 3ஆம் கட்டு உப்பு வழின்னு சொல்லுவார், கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியாது? உப்பு அப்புறம் ஒழுங்கு உப்பு வழி 3ஆம் கட்டை போறதுக்கு அந்த ஒழுங்க வருது பேங்க் ஓடு. மெயின் ரோடு தான். நீங்க பேங்க் ஜங்ஷன்ல வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நாங்களோட தாத்தா அவரை அனுப்புறேன். நான் வயசு நடக்க மாட்டேன், மெது நடந்து வருவேன். நான் சொல்றேன் அடையாளத்தை வச்சு ஹாஸ்பிட்டல் சீமெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு பிரைவேட். ஓகே.
அந்த ஹாஸ்பிட்டல் விடத்திருக்காங்க எங்கட ஃபீமேல் ஹாஸ்பிட்டல் ஒழுங்கு எப்படி திருப்பதான் ஜங்ஷன்ல இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் ஒழுங்கையோடையே வந்தீங்கன்னா 3 வீடு தாண்டி இருக்குது. அடுத்த வந்தா நான் கால் பண்ணுங்க, நான் எடுக்கிறேன். நானே சொல்றேன். ஓகேம்மா. நலஞ்சிடாதீங்க. ஓ இல்ல இல்ல, நான் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் நின்று தான் வருவோம், நம்ம யோசிக்க நான் வந்துட்டு அடிக்கிறேன்னா. சரி சரி ஓகே நீங்க வருத்தத்தை எடுக்கணும். சரி சரி பார் பார். ஓகேம்மா ஓகே வைக்கிறேன். பாருங்கண்ணே அவங்களோட பாசத்தை வந்து பாருங்க எப்படி அவங்க இது பண்ணுறாங்கண்ணே. மழை இருக்குது, ஸோ வந்து கவனமாக பார்த்து வாங்க என்று சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது அவங்களோட வார்த்தையில் கேட்கக்குள்ள. அடுத்து வந்து ட்ரிங்கோவில் வந்து சரியாக மழை பெஞ்சு கொண்டிருக்கான், ஸோ வந்து பார்த்து வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இன்னும் போகிறக்கு 1 மணி தேலம் இருக்குது. பார்ப்போம், மழை வந்தால் நிப்பாடி போவோம் தம்பி, வெயிட் பண்ணி போவேன். நம்ம சும்மா நிலையை அப்படி முன்னுக்கு காட்டுங்க நம்மளோட மக்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மழை அடித்து ஊற்றுது. 7ஆவது கட்டம் கொண்டு வந்து பைக்கை முன்னுக்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கடையில் குந்திட்டு இருக்கோம். அதுவும் மட்டும் இல்லை, மழை மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக காற்று மடிச்சு கொண்டு இருக்கேனே. பைக் வந்து ஓட இல்லாமல் இருக்குது. நம்மளுடைய அடுத்தது இப்போ இந்த மைக் அடுத்தது அந்த இதெல்லாம் பேக்கெலாம் இருக்குது தானே, எல்லாமே வந்து நலையுது. அப்போ எங்கள்கிட்ட கையில் ஒரு சாமானும் இல்லைன்னு சொன்னால், இப்போ ஃபோனுகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சாமானும் இல்லைன்னு சொன்னால் பேர்ஸை வந்து டக்குனு சவுண்ட் பேக்கில் கட்டி போட்டு நம்ம ஓடி போகலாம். என்னடா ஓடி போகலாம், நனைஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் இது கையில் கேமரா இருக்குது, ஃபோன் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து வெயிட் பண்ணி தான் போகணும். அப்போ அந்த அம்மா சொல்லி வாய் எடுக்கலை, சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டரும் வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஃபோனை வச்சு அம்மா. அப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தா உடனே வந்து காற்றடிச்சிச்சு. முன்னைக்கு வந்து பார்த்தா அந்த குப்பைலாம் வந்து மூத்துக்கு வந்து கிசுக்குண்டு அடிக்குது, சரியா? அப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரியாக வந்து இப்போ இவ்வளோத்துக்கிட்ட வெயிட் பண்ணுறோம். பார்ப்போம் கூகுள் இதில் வெதர் இதில் வந்து பார்த்தேனாங்க, அதில் பார்க்க 1 மணி தேலம் ஆகுமா மழை விடுறதுக்குன்னு சொல்லுது. என்ன எடுத்து காட்டுங்க அப்போ. ஓ 1 மணி தேலம் ஆகும்ண்ணே, நான் 1 மணி தேலம் நிற்கணுமா? அப்போ சித்த கதை இங்கே வாருங்க, லோடாது 1 மணி தேலம் வந்து ஆகும் மழை நிற்கிறதுக்கு. அதனால் மழை உண்மையாகவே ஃபுல்லாகவே நின்றால் தான் போகலாம், இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் ட்ராவல் பண்ணுறது. மழை சீசன், மழைக்கு ஒதுங்கி நிற்க பிரச்சனை இல்லைண்ணே. ரைட் டுடே இந்த பாருங்க, இது இப்படி தான் பார்க்குறது, சரியா? இதில் வந்து நம்ம பார்க்கக்குள்ள அந்த மேலே வந்து மழை காட்டுது. ரொம்ப மழை இல்லைன்னு நான் சொல்லுது, இல்லைன்னா 1 ஹவரில் திருப்பி ரீட் ஆகுது. ரீடாது அங்கே ரீட் ஆகுது மேலே வைத்தேன். ரீடாக தான் காட்டு, ரீடாக தான் காட்டுங்க. இல்லைடா இதுலேருந்து தான்டா ஸ்டார்ட், 3:30 தான் காட்டுது மழை. இப்போயே வெஞ்சி தெரியும், இப்போயே இதோ 2:40 2:30 2:54 இல்லைன்ற மாதிரி காட்டுது. சரி ஓகே, நீங்கள் லொக்கேஷன் தெரியும் தானே, வெதரும் அண்டைக்கு ஒருக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்கண்ணே. இந்த ஜெஃப்னாவோக்குள்ளே லொக்கேஷன் வந்து காட்டு, இந்த ரோட்டால் போ இந்த ரோட்டால் போகணுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து அந்த ரோட்டால் வந்து போயிட்டு பார்த்தா கடைசியாக பார்த்தா முட்டுக்கட்டை. அவரது நின்று யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல். பிறகு நல்ல காலம் அந்த அண்ணன் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். அதோட வந்து இப்போ போகிற அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த வீடியோ வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து கொண்டு இப்போ நான் கடைசியாக அந்த கிருஷ்ணா அண்ணா வந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி அந்த வீடியோ போட்டுனான் தானே, அந்த வீடியோவையும் பார்த்துட்டு ஒரு என்னோட கதைக்கணுமென்றதுக்காக தான் கால் பண்ணி காய்ச்சோம். காய்க்கக்குள்ளே தான் எனக்கு விளங்கிச்சு இவங்க உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்டவங்க, இவங்களையும் ஒருக்கா போயிட்டு நாங்கள் நேரில் போயிட்டு பார்க்கணும் என்று சொல்லி தான் இந்த பயணத்தை தொடங்கிய காரணமும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன், காலையில் வந்து நாங்கள் எத்தனை மணி 6:30 விழிக்கிறோம். 6:30 விழிக்கிறக்குள்ளேயே அந்த ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் போகிற இடங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, என்னென்ன இதில் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோமோ தெரியலன்னு சொல்லி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மழை என்ற ஒன்று வந்து நம்மளை இப்போ தடுத்து நிறுத்திட்டு ரைட். ஆனால் இருந்தாலும் இதையும் தாண்டி நாங்கள் போவோம், சரியா? இதையும் தாண்டி நாங்கள் எப்படியாவது அந்த இடத்துக்கு வந்து போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம், பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை விட்டுட்டு இப்போ நேரமாக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம் நம்ம 9:10 சரியா 9:10 ஆகிட்டு. இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் வெளிக்கிட்டு போகிறோம். போயிட்டு இனி அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை வந்து
பார்ப்போம். மழை விட்டுட்டேன்னு சொன்னால் அந்த ஃபுல்லாகவே வந்து விடலை, அது கொஞ்சம் லைட்டாக தூரி கொண்டு இருக்கு மழை. ரைட், போவோம்ண்ணே. ஓகே ரைட். ஆனால் அந்த மழை வந்த உடனே தம்பி இந்த இருந்த அந்த வெக்கெல்லாம் போய் அந்த கூலாக இருக்குண்ணே, கூல் கிளைமேட் இருக்குது. ரோட்டில் வந்து இப்போ காரில் வந்து ஏசி போட்டுட்டு போனால் அப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு என்ன சீட்டு தான் நினைஞ்சு தான் அப்போ பிரச்சனை. துணி கொண்டு வச்சு விடணும் நீ நம்ம ஏறுங்க, ஹெல்மெட்டை போடுங்க. நீ என்ன செய்கிறேனே, புதுசாக வர இன்றைக்கு ஒரு பொடியன் வந்தான், வந்துட்டு அண்ணா அவங்களுக்கு உதவி செஞ்சு தரேன் என்று சொல்லி சொன்னான். அவன் வந்த உடனே மழையும் பெஞ்சிச்சா ரொம்ப கஷ்டம். போயிட்டு வரோம் ப்ரோ. மழையும் பெஞ்சிச்சா ரொம்ப கஷ்டம். என்ன அவன் என்ன நினைப்பான் நினைப்பேன். Oh my God. Right. இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ உங்களுக்கு இந்த ஒரிஜினல் தேன்கள் வந்து வேணும்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். இங்கே ஏரியாலாம் வந்து இந்த தேன், அந்த ஒரிஜினல் தேன் வந்து விற்கிறாக்கு தான் இங்கே எல்லாம் இங்கே ஏரியாவில் வந்து கூடுதலாக இருக்கிறாங்க. மழை அப்படியும் வந்து கூறி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு மன நிம்மதி. நம்ம கிருஷ்ணா நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து நான் அந்த ஃப்ளைட்டில் போகக்கூட அந்த டாய்லெட் சீன் வந்து போட்டுருது. சிரிச்சு ஏலாடா பண்ணால் இந்த கடவுளே, ஐயோ ஐயோ. எனக்கு அதை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க கிடைக்கல. ஏன்டா நான் இப்போ ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால எங்கேயாவது இப்படி அந்த மழை வர டைம்கள், அந்த சின்ன சின்ன கேப்புகள் கிடைக்கிற டைம் வந்து அப்படியே ப்ளே பண்ணி பார்த்து கொள்வது. மற்றபடி ஃபுல்லாக வந்து பார்க்க கிடைக்கல. வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சு போட்டு ஆறுதலாக குந்திருந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல் முஸ்பாத்தியாக இருக்குது கிருஷ்ணானோட வீடியோ. ஐயோ ஐயோ. இன்னைக்கு அபயபுரம் சரி வந்துட்டோம். கையில் வந்து இப்போ இங்கே வந்து எங்கே போகணும், அரஸ்பேட்டை அஜித் பேக்கரி. அஜித் பேக்கரின்னு சொல்லி எங்கே அந்த சைட்ல மஞ்சள் இருக்கு. அஜித் பேக்கரி அதுக்கிட்ட போயிட்டு வந்துட்டு கோடுக்கு சொன்னாங்க. நம்ம கோடுக்க முடியாது. அஜித் பேக்கரி கிட்ட போயிட்டு நம்ம அம்மா கிட்ட கோடு எடுக்கணும்னு சொன்னால் அவங்க நீங்கள் சொல்லுவாங்க இங்கே வரணும் இல்லை விளக்கணும்னு சொல்லி சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் சொல்லி சொல்லுவாங்க. என் வீடு ஆமாம் அடுத்து போயிட்டு உண்மை அதுக்கு அஜித் பேக்கரி. அஜித் பேக்கரி என்ன கிடைக்கிறேன் அபயராம பார்த்தியா? பள்ளி வரும் ஊரு அஜித் பேக்கரி நம்ம காணலையே. ஆனா அஜித் பேக்கரி தாண்டி வந்துருக்கீங்க அங்க சொன்னாங்க. எவ்வளவுக்குள்ள இருக்கு? பள்ளத்துல இங்கே சைடா பஸ் போட்டு வந்து கொஞ்சம் வேலை அஜித் பேக்கரி பக்கம் இப்படியான திருப்புங்க கைதால எப்படியோ போனி இருந்தா ஒரு கோழி கடை வரும். அதுக்கு பதில் பாருங்க பெரிய மரக்கறி கடை வரும். பள்ளச்சாரி நம்ம தாண்டி ஓ மேரு போயிட்டு ஹரி
பேக்கரி கடை ஆகும் கடை அஜித் பேக்கரி பிஎஸ்சி பேங்குக்கு பக்கத்தில் பெட்ரோல் கடை பேக்கரி அவங்களோட பேக்கரி உள்ள சரியா நம்ம அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவருக்கு எடுக்கலாம். சரி மரக்கறி கடை மணி ஒரு 2 ரூபா ரோட்டம் இந்த அஜித் பேக்கரி இப்போ பக்கத்துல வச்சுட்டாங்க. என்னன்னா நம்ம ஏரியாலாம் வந்து இப்போ பேக்கரி வந்து சோப்பு கடை இல்லை, அதனால தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். சோப்பு கடை கண்டுபிடிக்கிறோம். அதான் நான் நினைக்கிறேன் அந்த ரோட்டை தான் இருக்குது, அந்த முன்னுக்கு ரோட்டுன்றது போகணும். ரோட்டுக்கு போகணும் சண்டைக்கு போகணுமா? அங்கே சண்டைக்கு போகிறது ஆமாம் பீப்புள்ஸ் பேங்க் ஒன்று இருக்கு. இடது பக்கம் என்ன பேங்கோட பக்கம் திரும்ப ஓகே அப்படியே இருங்களா? அப்படி லைன்ல இருங்க. அந்த சைடுக்கு வந்துட்டோம். சிபி இருக்கு, அந்த பக்கத்துக்கே திரும்பிட்டோம். உப்புவேலி வீதியால் வரும் சொல்லுங்க. இது என்ன இருக்கு அங்க? சீமன் பார்மசி இருக்கு. ஆமா ஹாஸ்பிட்டல், ஆமா அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கோம். என்ன ரோட்ல பேர் என்ன? சீமெண்ட் அதை தாண்ட அதானே வருது. சரி அது பக்கத்துல இருக்கு. இதுக்குள்ளே இருக்காங்க. ஆமா சீமெண்ட் பக்கத்துல ஒரு ரோட் ஒன்று போகுது. ரோட்டால வரவா? ஓ பக்கத்துல அதுல துளசிபுர வீதி என்று அந்த சீமெண்ட் அந்த ரோட்டெல்லாம் வர இல்லையா? இல்லைண்ணா மட்டத்தாப்புலேருந்து வரீங்க. ஓ மட்டத்தை போகணுங்க. இங்கே எப்படி போகணும்? இதுக்கு மேலே வேலை போகணும். இல்லை இல்லை இந்த ரோடு இந்த 3வது இந்த லைட் கொண்டுக்கிட்டே உள்ளுது. ஐயா ரோட் பேட்டை வந்து அவர் ரோட் பேட்டை வந்து ஈரோடு தான். ஈரோட்டுக்கு இந்த முன்னுக்கு ரோட்லையா? அதான் இந்த ரோட்டா? இந்த ரோட் இந்த இருந்து அம்மாவுக்கு காலையில் அது இது வாங்க. இந்த இதை காட்டும் பின் கேட்டுட்டு காட்டணும் அப்படி. அதில் இருக்குண்ணா வேணாமா? ஒன்று கொண்டாது சார். கீழே கீழே எங்கே வந்தது தண்ணியா சேர் அடிக்குது. ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மாவோட வீட்டை வந்துட்டோம். சரியாக கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஃபுல்லாகவே நனைஞ்சாச்சு. இது கீழே நான் காட்டுங்க, ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். ஃபுல்லாக தண்ணி பட்டுட்டு இப்போ அம்மாட்ட போவோம். அம்மாவுக்கு நடக்க இயலாது. ஸோ நம்ம தான் போகணும். பார்ப்போம் உள்ள. இதுதானா வீடு?
வாங்க தம்பி வாங்களா. வெளியால் கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் இருட்டாக இருக்கணும். வெளியில் வர மாட்டீங்களா? கஷ்டமாண்ணே. சரி ஏல அந்த பாருங்க இந்த தண்ணி நம்ம சரி. ஓ இது யார வீடு? இது அந்த மூத்தமான வீடு. அவர் வித்துட்டு அவங்க வாங்கினேன். வித்துட்டு வாடகை கொடுத்துருக்காரு ஆக்களுக்கு. அவங்க இப்போ இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கட்டுப்பட்டு அவர் வித்துட்டு அவங்க வித்தவங்களை இருக்க சொல்லி அந்த ரூமில் அவங்க வாடகை கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வாடகை கொடுத்துட்டு ஆக்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இது வாடகையா இருக்கிறீங்க? இல்லை, நான் சும்மா தான் சும்மா இருக்கிறீங்க. எனக்குன்னு இல்லை வீடு. உங்களுக்கு ஒரு வீடும் இல்லை. அவருக்கு கஷ்டம் சொல்லி அவர் வித்துட்டு இதான் மிஸ்டர் அவர் தான். எனக்கு நடக்கலாமா இந்த கால் ரெண்டுமே இல்லாது. இது எவ்வளோ காலம் அம்மா? இதுமா நான் சின்னது சின்னதுல இருந்து பிறந்தது இல்லை விழுந்ததான். விழுந்த நானா? எங்கே விழுந்த நீ? விழுந்தேன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அவங்க தான் சொல்கிறாங்க. அந்த விழுந்து அடிப்பட்டதான். முடுக்கில் அடிப்பட்டதுக்கு அதுக்கு பிறகு ஒரு மாதிரி இழுத்து நடந்தனா அதுக்கப்புறம் அது நடக்கலாம் போயிட்டது. அப்படியே இதுவரையும் இப்படித்தான் இருக்கு. அதாவது நீங்க இந்த பாபா இருக்கக்குள்ள விழுந்து அப்படியா? இல்லை இல்லை, நான் சின்னத்துல விழுந்திருக்கேன். சின்ன இல்லை, எத்தனை வயசு மாதிரி தெரியல. எப்படியுமே ஒரு ஒரு 5-6 வயசு இருக்கும் சொன்னாங்க. ஞாபகம் இல்லை. அப்போ அந்த நாளை பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த ஞாபகங்கள் தெரியாது தானே. அவன் விழுந்திருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே இருந்து இழுத்து நடந்து தெரிஞ்சேன்னா அதுக்கப்புறம் துப்புரா நடக்கலாம் போயிட்டு. அப்படி நடக்கலாம் கஷ்டமா இருக்காம இல்லை இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கிறான். அதுக்கப்புறம் இவர் அதுக்கப்புறம் கட்டினது. அதுக்கப்புறம் பிள்ளைகள் 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை செத்துட்டு சுனாமியில் அங்கே பாதிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாத. சுனாமி டைம் வந்து இங்கே இருக்கிறீங்க? அங்கே மத்திகளின்னு சொல்லுவாங்க. இப்போ காலம் இல்லாமல் அங்கே அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து நாங்கள் மாநில எடுத்து கட்டினவர். அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் கட்டிட்டு கொஞ்சம் பிரச்சனை கஷ்டம். அதில் அவர் வித்துட்டு இப்போ அவர்கிட்ட கூப்பிட்டவர் தான். எனக்கு அங்கே போனாலும் கஷ்டம் தானே அவங்களுக்கும். மருமகள் அப்படி தெரியுதானே பிரச்சனை. அவங்க மாமி அவங்க எல்லாம் உண்டா தான் இருக்கிறாங்க. அப்போ இனி அவங்களுக்கும் கஷ்டம். என்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காங்க. நாங்கள் தனியாக இருக்கிறோம். எனக்கு அதானமான இப்போ வந்து அம்மா நீங்களும் ஹஸ்பண்டும் தான் இருக்கிறீங்க அப்படியா? உங்களுக்கு வந்து இப்போ பிள்ளையே அவங்க கட்டிட்டு கல்யாணம் கட்டிட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதில்ல? அவங்க நீ உதவி செய்யறேன்னு சொல்லி அப்பப்போ இருந்துட்டு ஒருக்கா தருவாங்க. அவங்களுக்கு நீ கஷ்டம். அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன செய்யறாங்க? என்ன வேலை செய்யறாங்க பிள்ளைகள்? மரக்கறி வியாபாரமா? ஒரு ஆள் வந்து இது வியாபாரத்தில் ஒரு சின்ன வேலை செய்யும். கிளீனிங் வேலை. ஓகே. அவங்களுக்கு நீ லோனுகள் எல்லாம் எடுத்தோம்னா லோன் எல்லாம் எடுத்து சரி சம்பளம் எல்லாம் பெற்றுப்பட்டா இனி அவங்களுக்கு கஷ்டம். அவங்களோட ஃபேமிலியும் பார்த்துக்கணும். உங்களோட இதுக்கு பெரிய ஃபேமிலி அவங்களோட. அப்போ இப்போ உங்களோட அன்றாட இது வந்து செலவுக்கு வந்து என்ன சரி அன்றாட ஒரு தேவை இருக்குன்னு தானே சாப்பிடணும். காசு எவ்வளோ வருது சம்பளம்? மாதம் 5000 ரூபாய். உங்களுக்கு 5000? இல்லை, அப்போ 2 பேரும் இப்போ கூட்டி இருக்கிறாங்க தானே கொஞ்சம். அப்போ உங்களுக்கு 2500, அவருக்கு 2000. 5000 ரூபா கிடைக்குது. இப்போ முதல்ல 4250 ரூபா கிடைச்சது. இப்போ கூட்டியிருக்காங்களே அப்புறம் கூட்டி 5000 கிடைக்கும். அந்த 5000 ரூபாயில தான் உங்களுக்கு அந்த மாதம் வந்து நீங்கள் அந்த குடும்பத்தில் கூட ஒரு ஆண்டோர் சுற்றி மட்டும் அந்த ஊனமுற்றவங்க தான். அது கிடைக்கும். எவ்வளோ அது? அது வந்து 5000 ரூபா தந்தவங்க. இப்போ அதையும் கூட்டி இருக்கிறாங்க. எவ்வளோ வருது சரியா தெரியலையா? அது ஒரு நேரம் அதுவும் வந்து ஒழுங்கா கிடைக்காது மாதிரி போய் சொல்லுவோம். 2 மாசத்துக்கு தரா விட்டுருவாங்க. அந்த காசு வந்தம்மா நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க ஆட்டோ பிடிச்சி அப்படி போகணும். ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறேன். உங்களோட பேங்குக்கு வரும் அப்படியோ? ஏடிஎம் கார்டு இருக்குது. அவங்க இன்வெஸ்ட்க்கு போடுவாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கையான யாரையும் சொல்லி எடுக்கிறேன். நீங்க நம்பரை கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம். அது 5000 வந்தவங்க. அதுக்கு இப்போ அதுக்கும் இது மாதிரி தான் கூட்டி இருக்கிறாங்கம்மா. கூட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ ஒரு 6000 வரும்? 6000 வரும். 6200. அப்போ அங்கால அந்த ஊனம் முற்ற அந்த இதால வந்து ஒரு 6000, இதால சமுத்தியால ஒரு 5000 அப்படின்னு சொன்னா 11000 ரூபாய் காசு தான் ஒரு மாசத்துக்கு வருது அப்படியா? அது சில நேரத்தில் 6250 ரூபா தருவாங்க. 6100 ரூபாயும் கிடைக்கும். அப்போ நான் எனக்கு தெரியாது. நான் அந்த இந்த பேக்கில் அவரோட ஆக்களே கொடுத்து அடிச்சு பார்க்க
அசலாம் வெட்டுப்பட்டுருவேன். அப்போ 11,000 ரூபா தான் உங்களோட குடும்பத்துக்கு செலவு என்ன? இன்றைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு நைட் சோறு சூடாக்கி வச்சிருக்கேன். இந்த நைட் கறி இந்த பக்கத்துலாம் இருக்கலாம். எல்லா பக்கத்துலையும் இருக்கு. அதாவது நைட் சோறை வடித்து வச்சிருக்கிறேன். ஏதோ ஆடவங்களை போசிக்கிறேன். எனக்கு இந்த இப்படி தானே இப்படி எவ்வளோ காலம் கஷ்டப்படலாம். பாத்ரூம் உங்களுக்கு புத்தவளமாக சொல்கிற கஷ்டப்படுறதுக்கு நம்ம வைக்கப்பட இப்போ இவராலேயே இல்லை நடக்க மாட்டார். இருந்த கீழே இருந்தாலும் மாட்டேன். கால்றனே தேய்ச்சி தான் நடப்பேன். அது நேற்று முன்னாலும் விழுந்து அதுக்கு முதல்ல விழுந்து கையில் டிஷ்யூ போய் அண்டைக்கு இந்த ஆயுர்வேதிக்கு மரத்தடிக்கு நம்ம எண்ணெய் வாங்க எடுக்க போய் விழுந்து மூக்கு அடிபட விழுந்து மூக்கால நிறுத்தம் வந்து அப்புறம் ஆயுர்வேத டாக்டர் வேறு அண்ணனுக்கா? ஐயா அவர் அண்ணன் இல்லை தாத்தா மாதிரி. அவர் வந்து அவருக்கே லட்சம் நடக்க மாட்டேன். போற இடங்கள்ல சின்ன கல்லு தட்டப்பட அந்த பாட்டா இருந்தாலும் சொல்ற தள்ளி வைங்க தடங்கப்பட்டா விழுந்துருவேன். அவருக்கு நடக்கிற கஷ்டம். நடக்கு தேய்ச்சி தான் நடப்பேர். ஒருக்க நடந்து காட்டுங்களேன் இப்படி ஒருக்க நடந்து காட்டுங்க இப்படியான்னு சொல்லி. இப்போ இதுக்கு அந்த உங்களுக்கு இது ஒன்று வேணும் என்ன? அந்த பொருள் கம்பெல்லாம் போயிட்டு வர நீங்கள் இப்போ விட போகல வேலைக்கு விட போகல. அவர் தான் எனக்கு எல்லாம் செஞ்சு தருவார். உடுப்பு கழுவி தருவேன். ஒரு மாதிரி இப்படி தேய்ச்சி போனால் பாத்ரூம் குளிக்கிறது தலையில் தண்ணியெல்லாம் அள்ளி ஊற்றுவேன். எத்தனை நாளைக்கு மறுபடியும் போயிட்டு கரைச்சல் கொடுக்கல. அதுதானே எல்லாம் சரி வராதானேமான. அது எப்படியும் இருந்தாலும் அது நான் தனி இருக்கிறதான எனக்கு இப்போமா எனக்கு அந்த நான் உங்கள்கிட்ட இதுதான் கேட்குறம்மா. எனக்கு அந்த புரிஞ்சாக பூரத்தையும் சுகமாகிறத சுகமாக்குறாங்கம்மா. நிறைய பேர் இந்த அவர் பாஸ்டர் மோகன் சீலாஸ் பாஸ்டர் சொல்லுவாங்க. மோகன் சீலாஸ் பாஸ்டர் நீங்கள் ஜெபிக்கலாமாங்கன்னு சனி 7 மணிக்கு துவங்க வந்த நிறைய பேர் யூடியூப்ல காசு முடிஞ்சு எழுதி தட்டி எடுத்து காட்டலாம். அவ இப்போ என்னண்டா இப்போ இந்த காலை சுகப்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போகணும்ன்றீங்க. அதாவது அந்த பாஸ்டரை போய் மீட் பண்ணணும்ன்றீங்க. அது உங்களோட நம்பிக்கை. ஆண்டவர் வந்து உங்களுக்கு சுதந்திரம் நிறைய ஏற்கனவே நடந்திருக்குது. கிளிநொச்சியில பிறவிலே கண் தெரியாதபடி இன்னொரு ஆள் போய் அவனுக்கு சுகமாக இருக்கு கிளிநொச்சியில். அவன் ஆண்டவர் நம்பிக்கையே இல்லாத இருந்தாங்க சுகமாக. மற்றது பதுல அதில் 2 கிட்னியும் தாகி பிரின்சிபலோட மகள் அங்கே சேர்ச்சில் ஒரு ஆக்கள் அவங்க சொன்னவங்க அந்த பிள்ளைக்கு சுகமாக 2 கிட்னியும் சுகமாக. நீங்கள் அதை அடித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற நம்பிக்கையில் அடிக்கி சுகமாகினவங்க சாட்சி சொல்கிறாங்க, டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ என்னண்டாமா இப்போ இப்படி ஒரு விஷயத்துக்கு வருமே. இப்போ உண்மையாகவே அங்கே போகிற 100க்கு 100% ஆட்களுக்கு வந்து சுகம் கிடைக்குதா? ஒரு ஃபெயிலியர் இல்லை இல்லைம்மா. நான் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் கிடைக்குது. ஆண்டவரை மட்டக்களப்பிலையும் இருக்கே ரொசான் பாஸ்டர் அந்த அப்படி 2-3 போனீங்களா? கூட்டி கொண்டு போனோம் ஒரு சேர்ச்சில். அவர் போகல. நாங்களும் பஸ்ஸில் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்ஸில் போகிற சுஜானோ கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு கொண்டு கை வந்து ஒரு கிழமையா கை உசுப்பியல வந்து கை அங்கேயும் போயிட்டு வந்தீங்க. ஒரு தொடர்ந்து வரணும் மாமன். அது ஆனால் அங்கே அப்படி இல்லை. 24 மணித்தியாலும் ஜெபம் அங்கே நிறைய அற்புதங்கள் நடக்குது. எனக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா கூடி எனக்கு நான் சொல்லி பார்த்தேன். அவங்களோட மகனாங்கள்ட்ட அவங்க எங்களுக்கு இதில் எங்களோட வேலையோ ஒரு நாளைக்கு லீவ் அடிக்கலாம் இருக்குது. இப்படி நாங்கள் செய்கிறதுன்ற அவங்க அதை எப்படி சொல்லணும்னு தெரியல அவங்களுக்கு. இனி அவங்களுக்கு பிரச்சனை தானேம்மா அவங்களோட வேலைகள். அடுத்து வந்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு போகணுமெண்டா சரியா? இந்தியாவுக்கு போகணுமெண்டா இல்லை இந்தியாவுக்கு போகணுமெண்டாமா 45,000 ரூபா வரும் அப் அண்ட் டவுன் டிக்கெட் ஒரு ஆளுக்கு சரியா? இப்போ உங்களுக்கு காலையே இல்லாது. இப்போ உங்களோட வந்து ஒரு ஆள் வரணுமே ரைட். அப்படி என்றாலும் 45,000 தர 90,000 ரூபா காசு ரைட். ஆனால் 90,000 ரூபா காசை வச்சுட்டு நம்ம ஒன்றும் செய்யலாது. இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வேனை புக் பண்ணி கொழம்பு கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டில் உங்களை கப்பல் வேலை செய்யும் கப்பல் ரைட். கப்பலுக்கு எவ்வளோ போகுது? 90,000 வருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? கப்பலில் போகிற நயம் கப்பலில் 30,000 35,600 சொன்னாங்க. நீங்கள் விசாரிச்சிங்களா? இல்லை இந்த ஃபோனில் யூடியூப்ல பார்க்க கப்பலில் போகிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா தம்பி? கப்பலில் எவ்வளோ உண்டு? 35 போகவும் வரும் ஒரு ஆளுக்குன்னு சொன்னாங்க. போகிறதுக்கு மட்டுமா? இல்லையா? அப்படி இல்லையம்மா. நீங்கள் அடித்து பார்த்தீங்களா ஃபோனில் அப்படியே போகையும் வரையாமல்? என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கேன். இப்போ அப்படி நம்ம கால் பண்ணி கேட்போம். எந்த வேலை கூட எனக்கு செய்யலாம். எனக்கு நான் அப்படி ஒரு சுகம் கிடைச்சிட்டேன். ஆண்டவருக்கு நன்றி. ஆனால் எனக்கு நான் கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குமா?
நீ சொல்கிறதுக்கு மாலை இல்லை சொன்னாலும் அவங்களோட வேலையில் தான் அவங்க நான் அவங்களுக்கு வைப்புறுத்தி இல்லாது தானே எங்களோட வேலை செய்ய எங்களோட நேரம் இல்லையா வணக்கம் என்னண்டா பஸ் வந்து இந்த நம்மட ஜஃப்னாலேருந்து கப்பலில் போகிறோன்னு சொன்னால் என்ன மாதிரி இந்த சும்மா நம்ம அப் அண்ட் டவுன் மட்டும் அந்த பேக்கேஜ் மாதிரி இல்லாமல் இருபத்தெட்டு 300 ஒரு 30க்குள்ளே வரும் என்ன ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளே வரும் என்ன அப்படிதான் வருமானே இல்லை நான் அவருக்கா விசாரிக்கிறேன் என்னண்டா அவருக்கா பார்க்குறதுக்கு கப்பலில் போகுமான்னு சரி நான் கொஞ்சம் இருங்களேன் நான் அடிக்கிறேண்ணா சரி சரியாம்மா அப்போ நம்ம இப்போ கேட்டோம் அவர் வந்து சொல்கிறார் 28,300 சொல்கிறார் என்னண்ணே 28,300 சொல்கிறார் இந்தியாட போக மட்டுமா போயிட்டு வாரதுக்கு தான் நீ சொல்கிறேன் அப் அண்ட் டவுன் அதான் அப்படிதான் போகணும்ல பார்த்தேன் அவ்வளோ தெரியும் அப்போ 28,300 சொன்னாலும் நம்ம ஒரு 29,000 படி பாவமே நமக்கு அந்த 300 கணக்கு விட்டாலும் 29,000 படி பார்த்தோம்னு சொன்னால் 29,000 தர 2 58,000 ரூபா காசு. ஆனால் அந்த 58,000 ரூபா காசு உங்களுக்கு காணுமா? உங்களுக்கு காணாது. என்ன இப்போ நீங்கள் இங்கேருந்து வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் போகணும்னு சொன்னால் ஒரு வேனோ ஆட்டோவோ இன்னும் சரி 1000 மணி போகணும். பஸ்ஸில் போகலாம். எப்படி போவீங்க? பஸ்ஸில் மட்டக்களப்பு போன மாதிரி தான் போகணும். எப்படி உங்களை ஒரு ஆள் தூக்கிட்டு போவாங்க? அப்படியா? இங்கேருந்து அப்படி தான் மட்டக்களப்பு வந்து கூட்டிகிட்டு போகணும். இங்கேருந்து அவங்களும் பஸ்லாம் வந்தவங்க. இங்கேருந்து ஆட்டோவில் டவுனுக்கு போய் டவுனில் இருந்து அந்த ஆக்கெல்லாம் சேர்ந்து தூக்கி பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. அப்படி மட்டக்களப்பில் இறங்கி வராங்க சியோன் சேர்ச்சுக்கிட்ட ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்க. சரி, அப்படி போனாலும் உங்களுக்கு சரி நீங்கள் அப்படி தான் பஸ்ஸில் போனாலும் பஸ்ஸுக்கு ஒரு 5,000 ரூபா சரி போட்டோம்னு சொன்னாலும் அங்கால இனி இந்தியாவில் போயிட்டு இந்தியாவிலேருந்து இறங்கி அங்கால உங்களுக்கு இடம் தெரியாது. எப்படி போவீங்க அங்கால ட்ராவலிங்? யாராவது வருவாங்க தானே மனு அப்படி கேட்டு போகிற பார்க்குறீங்க. ஆனால் என்னோட ஒரு ஆளும் வரணுமா? உங்களோட ஒரு ஆள் வரணும். ஓ, தனியாக யார் இருக்கிறாங்க உங்களோட ஆள்? ஒரு ஆக்கள் ஒரு படியான ஒரு தெரிஞ்ச பிள்ளை உண்டு. அவருக்கு பாஸ்போர்ட்டும் இருக்குது. சரி, அப்படியே அங்கே இந்தியாவில் போயிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 30,000 போட்டாலும் 93,000 ஒரு 1,00,000 ரூபா காசு இருந்தால் உங்களோட பிரச்சனையை வந்து முடிக்கலாம் டோட்டலாக. ஏன்னா இங்கேருந்து இந்தியாவில் போயிட்டு நீங்கள் பாஸ்டரை மீட் பண்ணி நீங்கள் அது வந்து உங்களோட நம்பிக்கை விளங்கிட்டாமா. நானும் கிறிஸ்டியன் தான். இப்போ நம்மளோட மனசில் ஒவ்வொரு மனசுலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குன்னு தானே. இப்போ நீங்கள் வந்து அதை வந்து நம்புறீங்க. ரைட்டு, நான் கட்டாயம் போனால் சுகம் கிடைக்கும்ன்றது உங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி வந்து நீங்கள் போய் சுகம் பெற்றுட்டு வந்தால் அங்கே சந்தோஷம் தானே. அதே போல் வந்து இந்த வீடியோ செய்கிற நானும் வந்து இப்போ நான் வந்து இந்த கையால் உங்களுக்கு காசு தரையும் இல்லாத அடுத்தது நான் இந்த உதவியை செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லவும் இல்லை. என்ன உங்களுக்கு தெரிஞ்ச குணமான தான் நான் வேணாமா. அப்போ என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன எங்கே கண்டீங்க? உங்களை நான் எங்கேயுமே காணல. இந்த இதில் தான் பார்த்தேன். நான் யூடியூப்ல ஓகே பார்த்து உங்களோட கதை பேச்சு நான் உண்மை எத்தனை பேர் நான் கால் பண்ணியிருக்கிறேம்மா. எனக்கு எடுத்துறீங்க? இல்லை, உங்களை பற்றி தெரியாது. சும்மா தடி எனக்கு படிச்சில. நான் நிறைய படிப்பு வாசிக்கலாம் தெரியாது. அப்போ அந்த நீங்கள் செய்முறைகளை பார்த்து கூட நான் யாரையும் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கேட்குறது. இங்கெல்லாம் சிங்களாக்காங்க தமிழாக்கள் இல்லை அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்குறது. சிங்களம் தெரியும். நான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்குறோன்னா உங்களோட பேரை சொன்னாங்க. ஜோய் நீங்க போட்டுக்கீங்க ஜோய். நீங்க அதுக்கு வந்து அங்க போனீங்க. அதையும் நான் பார்த்தேன். அங்க மெட்டிக்குள்ள போனீங்க. ஜெஃப்னா போனேன் கிருஷ்ணா. நீங்க அங்க அவரோட அங்கே காய்ச்சி கொண்டு வந்தீங்க சார். அவங்களாம் போனேன். எல்லாம் ஃபுல்லா பார்த்தேன். நீங்க இங்க இருந்து போனது அந்த லீவ்ன்ற பிள்ளையோட போனது 2 போனது. நீங்க அந்த கடையில போய் சாப்பிட்டு இந்த பைக்கில் எப்படி போய் சேர போறாங்க அவங்க விளையாட்டு பண்ணினது எல்லாம் புழுக்க போறாங்க. அங்கே போனது எல்லாத்தையும் நான் பார்த்து. அப்போ உங்களோட பேரை சொன்னீங்க தானே. சாரு கேட்டோம் என்ன டிபோய் என்ன அப்பதான் பேரை கண்டுபிடிச்சிட்டு அப்போ அப்புறம் மனசுல தோண்டிச்சுது இவர் உண்மையான பிள்ளையா இருப்பேன் கிறிஸ்டியான்னு நீங்க சொல்லல. ஒரு மற்ற சிலருக்கு காய்ச்சி பார்த்தேன். ஒருத்தர் மோகம் பாரான்னு சொன்னாங்க. போன வருஷத்துலேருந்து காய்ச்சிக்கிறேன். யார்கிட்ட காய்ச்சிங்க? அனுசன் வாய்ஸ் ஆஃப் அனுசன். ஓகே ஓகே. அடுத்தது யாருன்னு சொன்னால் வெள்ளப்படி ஒரு மெட்டிக்குள்ள தான். ஓகே, உங்களில் ஒருவன் போல. அவர் தானே.
இப்போ அவங்கள்ட்டலாம் கால் பண்ணி கேட்டீங்க? ஓ கேட்டேன். ஆனால் ஒழுங்காக கதைக்கெல்லாம் அவங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாங்க சரி அண்ணன் வேறு யாருக்கு சொல்கிறோம்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அவங்களோட நேரடியாக அவங்களோட வேணால் கதைக்கல, ஃபோன்லேயும் கதைக்கிறோம். நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்களா நேற்று நீங்கள் எனக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ண நான் இங்கே வருவேன்? ஆண்டவர் சத்தியமாக நான் நம்பலைண்டா. நான் பல விஷயங்கள் ஏமாறப்பட்டுட்டேன். எல்லா விஷயத்துலையும் எனக்கு சில சொல்லவும் பயமாக இருக்குமான்னு இல்லை நீங்கள் ஒரு பயப்படாதீங்கம்மா. நீங்கள் உங்களோட சொந்தத்திலேருந்து எல்லா விதத்துலையும் நம்பி ஏமாந்துட்டேன். இப்போ எடுத்தாங்க. எஸ் ஆன் சொல்லி தெரியா எடுக்கிறோமா கை கால் கொஞ்சம் கிலோ குறைவு தானே. யாரா இருக்கலாம் ஆண்டவரே. ஹலோ ஹலோ. ओ खाऊ दे किया ना दुआ ओ पांती यार लावा ओ दुन्ना दुन्ना मैं वो लगे अम्मा पुते देन्नद पुते अट्टे वालागे देन्नद पुते वो एक पुत अम्मा वो लगे अल्लाह அந்த வீட்டுக்காரர் அவங்க கடை செய்கிறாக்கள்மா. அப்போ இவர் டியூஷனுக்கு போயிட்டு வந்துட்டு ரெண்டு கேட்குறாங்க கோல் எடுத்து. எந்த யாரும் இல்லை இந்த பிள்ளைடா நீங்கள் போய் என்ன கேள்வி இல்லைம்மா. இந்த இதில் என்ன இருக்கு? நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் சொல்லக்குள்ள இதில் சொன்னால் மறந்துட்டேன். என்ன சொன்னீங்க? என்ன சொந்தக்காராக்களோ என்ன ஒன்று சொல்லி இல்லைம்மா. நல்லா நிறைய நம்பி எனக்கு உதவி செய்வாங்க. அப்படி இப்படின்னு நிறைய மரம் எல்லாரையும் நம்பி 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 கடைசிக்கு ஏமாந்த மட்டும்தான் எல்லாத்தையும் விளாந்துட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை என்னட்ட இப்போ இருக்கிறது கூட இடம் இல்லை சொல்லு போய் சொல்லு. எல்லாம் நம்பினாங்க. அந்த மூத்தமான அவனுக்கு கஷ்டம் எப்படி சொல்லன்னு தெரியலம்மா. எனக்கு வேணாம் ஒருத்தரும் வேணாம். நான் இப்போ ஒன்றே ஒன்று தான் நினைக்கிறேன். ஆண்டவனுக்கு சுகம் தந்துட்டா போகணும்மா. எனக்கு கோடி புண்ணியம் கிடைக்க என்னை அப்படி அனுப்பி வச்சுட்டு எனக்கு சொல்கிறதுக்கு ஆளும் இல்லைம்மா. சொல்லக்கூடியவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க இனி அதை சொன்னாங்க ஏனோ தானண்டு ஈவக்கு இப்போதான் சுகம் தேவையா சும்மா கிடங்க அது அப்படி சொல்லக்கூட எனக்கு வழியாக இருக்கும்மா. எனக்கு சொல்கிறதுக்காக எனக்கு அப்படி அனுப்பி வைக்கணும். நீங்கள் நம்ம உங்களுக்கு ஆண்டவரும் கூட செய்கிற தொழில் நிறைய ஆசீர்வதி யாராவது உங்களுக்கு இந்த புலம்பு எந்த உறவுகள் இருக்குமெண்டா சொல்லி எனக்காக எனக்கு இந்த உதவி எடுத்து தந்தீங்கன்னா நல்லா எனக்கு நம்பிக்கை இருக்கும். ஆண்டவரை நான் கேட்குறது எனக்கு சுகம் மட்டும்தான், வேற ஒன்றும் நான் கேட்குறேன் இல்லை. ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தால் போதும். நிறைய அவஸ்தைப்படுறவங்க சில இடங்களில் சாப்பிடாமல் இருக்கிறவங்க பாத்ரூம் டாய்லெட் போகணும் நான் எப்படி போகணும் இவருக்கு விஜய தூக்கலாம். இவர் இல்லாத காலத்தில் நான் என்ன செய்வேன்? விடுத்துல இப்படி தூக்கி தாரேன். ஆம்பளை பிள்ளைகளை எப்படிமா நம்புறது? அவங்க காலையில் அவங்களோட வேலையை பார்த்தாங்கன்னு நான் அப்படி மாட்டேன். நம்ப எனக்கு ஒருத்தரையுமே ஆண்டவரை மட்டும் நம்ப எனக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கும். எனக்கு இந்த உதவி செய்ய போதும், அனுப்பி வச்சுக்கிட்டா போதும். அதான் நம்ம என்னண்டா இப்போ உங்களுக்கு இந்த உதவி செய்கிறேன்னு சொன்னால் 1 லட்சம் ரூபா காசு இருந்தால் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு இப்போ உங்களோட ஒரு ஆளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்தியா போயிட்டு இந்தியாவிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த சேர்ச்சுக்கு அங்கேயோ போயிட்டு நீங்கள் இந்த சுகத்தை பெற்றுட்டு வரலாமண்ணே. நீங்கள் இல்லாட்டி எவ்வளோ நினைக்கிறீங்க? எவ்வளோ காசு? எனக்கு எதுவுமே தெரியாமா, எனக்கு எதுவுமே தெரியும். எவ்வளோ போகும் படிப்பு எனக்கு தெரியாது. இப்போ நான் சொன்ன கணக்கு வந்து இதுதான். இப்போ 28,000 ரூபாண்டா 20 அதில் வைங்க போகணும். இப்போ இப்படி தானம்மா. இப்போ போயிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 29,000, 29,000 தர 2 அப்போ 58,000 சரியாம்மா. அப்போ 2 பேருக்கும் டிக்கெட் நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு. அடுத்த விஷயம் வந்து இப்போ இந்தியாவில் போயிட்டு இறங்கிட்டு நீங்கள் அங்கங்கே ஓடி திரியணும் தானே, அதுக்கு ஒரு 30,000 ரூபா காசு. நான் ஒரு தரப்போறையில் ஒரு அண்ணளவா உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. ஒரு 30,000 இந்த ஒரு 30,000 போட்டாலும் 88,000 ரூபா சரியா. இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த பஸ்ஸுக்கெல்லாம் போகணும், அதுக்கு ஒரு 5,000 ரூபா, அப்போ 93,000 ரூபா. அதை நான் எப்படியாவது வாய்த்த வைத்த கட்டியாவது சேர்த்துக்கொள்வேன். இல்லை நான் சொல்கிறேன். அப்போ 93,000 ஒரு அண்ணளவா ஒரு 1 லட்சம் ரூபா காசு இருந்தால் உங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. அதாவது இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் ரைட், நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. உங்களோட உண்மைத்தன்மை வந்து அவங்களுக்கு விளங்கும். ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நீங்கள் பொய் சொல்லலை, உங்களோட கால் எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் கஷ்டப்படுறது விளங்கும். அப்படி எதுவும் உதவிகள் வந்தால் உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபா யாரும் வந்து அனுப்புவாங்கன்னு சொன்னால் அந்த இருக்கிற காசை கொண்டு வந்து நான் உங்களுக்கு தான் தருவேன்
ரைட். தந்தா வந்தம்மா நீங்கள் இன்னொரு ஆளையும் கூட்டி எடுத்துட்டு நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு நீங்கள் கட்டாயம் அந்த சுகத்தை பெற்றுட்டு நீங்கள் வரணுமே, அதுதானே சாட்சி, அதுதானே சந்தோஷம். இப்போ வரணும். அப்போ நானும் உங்களை கைவிட மாட்டேன். நானுமே நீங்கள் எனக்கு கால் பண்ணி கதைக்குள்ளே எனக்கு வந்து சரியா கவலையாக போயிட்டு, அதனால தான் அந்த உங்களை தொட்டு பேசலாமா? தொட்டு இது என்னது இந்த மகன் தானே. எனக்கு அது மட்டும் இல்லம்மா, எனக்கு சரீர உதவி என்ன கூட்டி அங்கால வந்து அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கு ஏழுமா? நான் வருவேணுமா. இப்போ உதவி என்று ஒன்று வரும்னு சொன்னால் நான் திரும்பி வந்து மட்டக்களப்பில் இருந்து பைக் எடுத்துகிட்டு வந்து உங்களை நான் தூக்கி ஏற்றி உங்களை நான் எல்லாம் செஞ்சு வேணும்னு சொன்னால் உங்களுடைய இந்தியாவுக்கு வந்து உங்களோட பிரச்சனையை வந்து பார்த்து எல்லாமே நான் செய்யறதுக்கு நான் ரெடி. நான் வருவேன். பணம் பண்ணி இந்த காதுல தோடு ஒன்று இருக்கு, இந்த இதுதான், இதையும் விற்கலாம், எனக்கு தேவையில்லை. எவ்வளவு என்ன தங்கம் அது? தங்கம் தான். எவ்வளவு வரும் மித்தா? இது காப்பவனும் இல்லை அரைப்பவனும் இல்லை ஒன்றும் இல்லை, மஞ்சாடி ஏதோ இருக்கு. 5000 6000 வரும். அப்படி நினைக்கிறேன். அப்படி அதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. நீங்கள் அப்படி யோசிக்க வேணாம். என்னன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச உதவி, ஒரு சின்ன ஒரு உதவியை இந்த வீடியோ முடிகிறக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு என்னால், இப்போ நானும் வந்து இப்போ தானே ஒரு யூடியூப் கொண்டு ஓப்பன் பண்ணி இப்போ இதுதான் வந்து இந்த கிருஷ்ணா அண்ணாட பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் தானேம்மா. கிருஷ்ணா அண்ணா வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சார். ஆனால் வந்து கடைசியாக கிருஷ்ணனை அப்படி ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. ஏன்னு சொன்னால் அந்த பகடியாக காய்க்கிறது, ஜோக்காக காய்க்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா தேவையில்லாத பிரச்சனைலாம் சொல்லி ஜெயிலுக்குள்ளே வந்து போட்டாங்க. கிருஷ்ணனை ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டு உங்களுக்கு தெரியும் தானே? முழுக்க தெரியும். கவலைப்பட்டீங்களா? ஆண்டவரே, நான் 12 மணிக்குள்ளேயும் வந்து பைபிளை 12 மணி எல்லாம வச்சுட்டு இந்த சின்ன போனில் ஜாமக்காரங்க ஜெவங்க ஆண்டவருக்கு பெரிய கட்டாயம். அப்படி இவருக்கு என்ன நடுச்சாமத்திலேருந்து குந்தி கொண்டிருக்கிறேன் சொல்லி அப்படி நான் எத்தனை நாள் வாசம் இருந்து ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவர் எப்படியாவது இவரை சுற்றி இருக்கிற 3 பிள்ளைகளை விடுதலை கிடைக்க எத்தனையோ நாள் அந்த 45 நாள் நான் ஒரு நாள் கூட ஜெபிக்காத நாள் இல்லைம்மா. கால் பண்ணி காய்ச்சிருக்கீங்களா கிருஷ்ணனோட? நான் எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எடுக்கவே இல்லை. சரியான பிசி கிருஷ்ணன் எந்த கோல் ஆன்சர் பண்ணாங்க. உள்ளுக்கு இருந்து வந்து ஒரே ஒரு நாள் தான் ஆன்சர் பண்ணேன். உண்மையாவா? ஆமா, நீங்க கஷ்டப்பட்டு வராதீங்க, நான் உங்களுக்கு பார்க்கணும் போல இருக்குமான்னு. அப்பதான் சாரு அவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு நாள் தான் சொன்னா, எப்படி அம்மா வர போறீங்க பஸ்ல, நீங்க வந்தீங்க அப்படி நீங்க வாரன்னு சொன்னா, அதை வந்து பருத்தித்துறை வந்து சிவன் கோயிலுக்கு பக்கத்தால ஒரு ரோட் நீங்க போடுங்க வாரம் தம்பி இருக்கனால பார்த்து சொல்றோம்னு சொன்னாங்க. அதுக்கு எல்லாரும் போயிட்டு இருமா, அதுக்கு எல்லாரும் ஃபாரின் போயிட்டு. சரி, நீங்கள் அதில் யோசிக்க வேணாம். இனி அவருக்குமென்ற ஒரு லைஃப் ஒன்று இருக்குது தானே. இப்போ அவருக்கு வந்து உண்மையாகவே நிறைய பேருக்கு உதவி செஞ்சோம்மா, நிறைய பிரச்சனைகளை உள்வாங்கி உண்மையாகவே மனசு உடைஞ்சு போயிட்டே. 1500 பேருக்கு செஞ்சிருக்காரு. மனசு உடைஞ்சு போயிட்டேன்டா. அவர் வந்து நிறைய உதவிகள் வந்து வெளிநாட்டு மூலமாக வந்த காசையும் தூக்கி கொடுத்து, சில காசு வந்து கணக்கு காட்டாத காசுலாம் அவரை காசை தூக்கி கொடுத்து. ஆனால் இப்போ எல்லா மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கல்லன் நீ வந்து என்று சொல்லி ஆளை வந்து சரியாக கஷ்டப்படுத்தி போட்டாங்க. அப்போ ஒருத்தருக்கு 1500 பேர், ஒரு 300 பேர் சொன்னாங்க. போய் வாசல் போய் குந்திட்டு இருக்கலாம் சொல்லி அந்த உக்கோசன்னு சொல்லணும், ஆர்ப்பாட்டம் சொல்றாங்க. ஆர்ப்பாட்டம். அப்ப அந்த அதுல ஒரு 300 பேர், ஒரு கடைசி 100 பேராவது போய் குந்திட்டு இருந்துட்டு அவருக்காக வந்து பேசுற ஒருத்தரும் போகலையேம்மா. இவ்வளவு செய்ய நீங்க நினைச்சீங்களா நம்ம போய் ஆர்ப்பாட்டம் செய்வோம் போய் பாப்போம்? கேட்டேன் நான். அப்ப சொன்னேன், யாரம்மா தூக்குறது, உன்னை யார் தூக்குறது, என்ன யார் தூக்குறது, அப்படி என்னைய கொண்டு வைக்கல மண்ணு கூட கேட்டு பார்த்தேன். பாருங்க, உண்மையாவே இந்த அம்மாவோட பாசத்தை உண்மையாவே கிருஷ்ணா அண்ணா வந்து நேரில் கூட இந்த அம்மா வந்து பார்க்கல, கிருஷ்ணா அண்ணாவோட ஃபோன் கூட கதைக்கல. இருந்தாலும் அந்த கிருஷ்ணா அண்ணா செய்கிற உதவிகளை வந்து இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கிருஷ்ணா அண்ணா வந்து அவர் எப்படி இருப்பார், அவரை பாசம்ண்டா என்ன என்று சொல்லி அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து பிடிச்சி அடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அம்மா எவ்வளோ கவலைப்பட்டிருக்காங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க. இயலாத காலோட உண்மையாகவே என்ன சொல்கிறாங்கன்னு, என்னால் 7 மணி சொன்னால் நாங்கள் கட்டாயம் கோர்ட்ஸுக்கு போயிருப்பேன், நான் அதுக்கு முன்னுக்கு போயிட்டு பார்த்துருப்பேன். அப்பயும் நான் போகிறதுக்கு ரெடி. அப்போ வீட்டாக்கள் சொன்னாங்க, உன்னை யார் தூக்கிட்டு போகிறேன் என்னம்மா. அதான். அப்போ பாருங்கள், உண்மையான விஷயம். இப்போ கிருஷ்ணாண்டாவே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கியார். என்னால் நிறைய பேர் பிரயோஜனம் அடைஞ்சிருக்கீங்க, அது வந்து யாருக்குமே தெரியாதுண்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு முன்னுக்கே வந்து நம்ம அம்மா இருக்கிறானே, அவங்க பாருங்க இப்படி கிருஷ்ணனை பற்றி சொல்கிறான்னு சொல்லி இப்போயாவது விளங்கி கொள்ளுங்க. அந்த மனுஷன் நல்ல மனுஷன் என்னம்மா. உண்மையாக தான் அந்த அவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். கடைசிக்கு ஒரு ஆட்கள் வர சொல்லித்தானே அந்த வீட்டுக்கு போனது. அது அவர் வந்து கதைக்கிற எல்லாரோட இருந்தார், வீட்டிலே சகோதரங்களோடையும் பாடி போடி
அப்படி இப்படின்னு படிப்பா. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனா அவர் அவங்க பிரத்தி எண்ணிக்கிறது இல்லை. தான் உதவி செய்யணும் அது வீட்டுக்குள்ள நுழைஞ்சா தங்களோட ஒரு சொந்த மாதிரி தான் நினைச்சு இப்ப நான் உங்களோட எப்படி பேசுறேன் சொல்லி இப்ப நான் கேட்கிறவங்களுக்கு இதா இருக்கா ஆண்டவரே இல்ல மனசு நோவுதா இல்ல அப்படி எதுவுமே நாங்களே வர சொல்லி போட்டோம். அப்படி நாங்க சொல்றது அதுக்காக நான் நேற்று கால் பண்ணேன். நீங்க வரவீங்கன்னமோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. நான் என்ன சொன்னேன் நீங்க கால் பண்ணு நீங்க சொன்னீங்கம்மா அம்மா நாளைக்கு வாரணும்மா. நீங்க கேட்டு எங்க இப்படி வார போற இருக்கிற இப்படி இந்த இடங்கள் எல்லாம் கேட்டீங்க. நாளைக்கு நான் வாரணும்மா எப்பமா வருவீங்க. நான் நாளைக்கு பகலைக்குள்ள ஒரு டைம் சொன்னீங்க மத்தியானம் போல வருவேன்னு சொன்னீங்க. அதுவும் ஒரு சந்தேகத்துல எடுத்தேன் காலையில வருவீங்களோ வர மாதிரி. நான் தான் உங்களுக்கு காலையில கால் பண்ணேன் கால் பண்ணி கேட்டேன். இப்ப எவ்வளவு காசு இருக்கு அம்மா கையில? காசா? காசு இந்த இது இருக்குது மற்றது அதுகளை வந்து சேர்த்து எடுக்கணும். இல்ல நான் அதுக்கு கேட்கல அந்த இந்தியா போற விஷயத்துக்கு கேட்கல. இப்ப இந்த அன்றாடம் உங்களோட சிலவுக்கு கொண்டு வந்து நாளைக்கு ஒரு சிலவு இருக்கு நாளண்டைக்கு ஒரு சிலவு இருக்கு. இப்ப அன்றாடம் நீங்க மரக்கறி வாங்கணும் மீன் வாங்கணும் அரிசி வாங்கணும் அப்படியான தேவைகளுக்கு இவ்வளவு வச்சிருக்கிறீங்க. 750 ரூபா இருக்கு. அந்த போன் காசு முடிஞ்சு அந்த கப்பு உங்களுக்கு திறந்து பாக்கணும் பாருங்க. 750 ரூபாயில 550 ரூபா இருக்கு. இந்த இதுக்கு மாசம் போட்டா தானே ஜெபம் பார்க்கலாமா யூடியூபுக்கு. அது இண்டையோட அது முடிஞ்சு இப்ப உங்களோட சந்தோஷம் என்று சொன்னா அந்த யூடியூப் மூலமா அந்த பைபிள் ஸ்டடியோ அந்த ஜெபத்தையோ கேட்டுட்டு இருக்கிற ஒரு சந்தோஷம். சிஸ்டர் தந்தவங்க சேச்சி மூலங்க வரையில அந்த கொம்யூனியன் 6 நாள் முதல் ஞாயிறு கொண்டு தருவாங்க வீட்டு. அப்ப எனக்கு பதிலாக ஆட்டோ அனுப்புவாங்க. உங்களுக்கு ஆட்டோ அனுப்புவாங்க. அப்ப தூக்கி வைக்க ஒரு திரும்பில தானே. அப்ப நான் சொல்ல எனக்காக அந்த இடத்த ஆண்டவர் இடத்த மறக்க கூடாது தானே. நீங்க போயிட்டு வாங்க நீ இவரை அனுப்பி வச்சு ஆட்டோவில் கூட்டி கொண்டு வருவாங்க. அப்ப எனக்கு போகல. அது அவங்க அந்த கொம்யூனியன் வந்து தர்றதுக்கு முதல் ஞாயிறு தந்துட்டு போவாங்க. வீட்டு சிஸ்டர் மாதிரி வந்து போதகர் மாதிரி வந்து வந்துட்டு போவாங்க. எனக்கு போகல. அது மற்றபடி அந்த காசு தான் நம்ம அவங்களுக்கு சொன்ன கிடைக்கிறேன். இப்ப வெறும் 750 ரூபா தான் இருக்கு இந்த மாசத்தை நீங்க கடந்து போறதுக்குன்னு அப்படித்தானே? சொல்லி மற்ற அதுக்கெல்லாம் வச்சுக்கொண்டு இந்த கேஸ் முடிஞ்சோ இல்ல முடியல அது முடிஞ்சு அதுகள் வாங்கணும் தானே. அது இப்ப 3000-4000 போகுது தம்பி கேஸ். மற்ற கண்ணும் பிரச்சனை. கண்ணு முழங்க கண்ணு முழங்குது. இப்ப இந்த சவு வளர்ந்து கொண்டு வருது. அந்த இது வெள்ளப்படலாம் வந்து தூரத்துல வரலாம் கஷ்டமா இருக்குது. அப்ப இதெல்லாம் கம்ப்ளீட்டாவே ஆண்டவர்கிட்ட போனா சுகம் வந்து எத்தனையோ பேர் கண் தெரியாதவங்க நடக்க முடியாது. இவங்க எங்க சொன்னா நம்புறாங்க இல்லம்மா நம்புறாங்க இல்லை இதெல்லாம். அதாவது அம்மா வந்து நிறைய இடங்கள்ல உதவி கேட்டு நிறைய பேர்ட்ட வந்து கேட்டு இந்த உதவி கிடைக்காத கட்டம் வந்து என்னட்டையும் கால் பண்ணி ஒரு உதவியா வந்து அம்மா வந்து கேட்கல. ரைட். அப்ப கேட்கல நீங்க உதவியா கேட்கல. கிருஷ்ணாட்ட எதுவுமே நான் கதைக்கல பார்க்கணும்னு சொன்னீங்க. நான் பார்க்கலாம் போயிட்டு அதே மாதிரி தான் நம்ம இப்ப நானும் வந்து இப்போ கிருஷ்ணாண்ணா செய்கிற அந்த நல்ல விஷயங்களால் நானும் அவரை ஃபேன் மாதிரி ஆகி அவரை பார்க்கணும் என்ற ஒரு ஆசையில் போனேன். வேணா பார்க்கலாம் போயிட்டு எங்களுக்கு பார்க்க கிடைக்குமா சரி. அவருக்கு ஒரு லைஃப் இருக்கு தானே மக்களுக்கு எல்லாம் செஞ்சு ஒருத்தருமே என்னண்டா இப்படித்தான். இப்போ நானும் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து உதவின்னு சொல்லி செய்யக்குள்ள நிறைய பேர் நீ என்ன போட்டு இருக்குன்னா இப்போ நான் இந்த மனசு வந்து உடைஞ்சு போகும் தானே விளங்குது தானே. நீ களை எடுக்கிறா நான் ஒரு நாளைக்கு ஒரு டிஷர்ட் வாங்குறதுக்கு வழியில் ஒரு மோட்டர் வெஹிக்கிள் இப்போ எந்த மோட்டர் வெஹிக்கிள் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நாளைக்கு இன்னொரு மோட்டர் வெஹிக்கிள் வாங்குறதோ இல்லாட்டி ஒரு வாகனம் வாங்குறதோ வாங்கிட்டா என்ன சொல்லுவாங்க ரைட் ஓகே உதவி வர காசு நீ களை எடுத்துட்டா. இப்போ இப்படியான அந்த வேர்ட் வந்து வரக்குள்ள நமக்கு என்ன நடக்கும் கவலையா இருக்கு. யாருக்கு உண்மையாவா அது பார்த்தாங்களோ பார்க்கறது இவ்வளவுலாம் சரி நீங்களும் செய்ய மாட்டீங்க செய்யறோம் நீ முடிய மாட்டேன் இவ்வளவு புறாப்படுறீங்கன்னு சொல்லி அதில் போட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தாங்களோ பார்க்கலையோ தெரிய போட்டு வந்தேன். எனக்கு இந்த அந்த நேரத்தில் எவ்வளோ கவலையாக இருக்க முடியும். எத்தனையோ பேரை வளர்த்து எத்தனையோ பேருக்கு கையில் சாப்பாடு கொடுத்து கையில் எவ்வளோ பணங்களை கொடுத்து கடைசிக்கு ஜெயிலுக்குள்ள இந்த சாப்பிடுவதுக்குள்ள சம்பளம் சோறு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன்னா. அதாவது எல்லாரையும் சிரிக்க வச்சு எல்லார கஷ்டத்தையும் வந்து இல்லாமக்குனவர் அண்ணா சரியா. இப்ப கடைசியா வந்து இப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த நம்ம ஆண்டவர் மாதிரி ஒரு பிரச்சனை விளங்கிட்டாங்க. சிலுவையில கொண்டு அடிச்சாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை. அதே மாதிரி தான் அப்படி செஞ்சா அதுதான் ஒரு நாள் நன்மை செஞ்சு நன்மை எதிர்பார்க்க கூடாது. இந்த பைபிள் இருக்கு தானே நன்மை செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்குள்ள எவ்வளோ வீட்டில் எவ்வளோ வசதியாக படுத்து எழும்பி எவ்வளோ சந்தோஷமாக கலகலம் அதுக்குள்ளே படுக்கிற விதம் சாப்பிட்ற விதம் பாத்ரூமில் எல்லாரும் சகல என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் கூட அந்த நேரத்தில் போய் ஆள் பார்க்கல.
பால் அந்த அவர் நேசனா நேசன் நான் அதுகளும் பார்க்குறேன். நான் நன்மை செய்கிற இதாக இருந்தாலும் நான் பார்க்குறேன். பாருங்க இவ்வளோ நன்றி கடன் அந்த ஒவ்வொரு நாளும் போயிட்டு அந்த கடையை பூட்டிட்டு போட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. அவரும் கொஞ்சம் சோமில்லாதவர் தான். சோமில்லாததான் பாவம். அவருக்கு கொஞ்சம் அந்த கதைக்கல அது வந்து கொஞ்சம் திக்கும் கதைக்கக்குள்ள. சரி அம்மா அப்போ நான் வருவேன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கல. சரியா, அதே போல் வந்து இந்த வீடியோ எடுக்கிற நானும் வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கணும் என்று சொல்லி ஒரு இது விருப்பத்தில் தான் எடுக்கிறேன். உங்களோட வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து வேறு எதுவுமே கேட்கலண்ணே. நீங்கள் மகன் நான் சொல்கிற நம்பிக்கை இல்லாட்டிக்கு நீங்கள் அந்த யூடியூப்பை பார்க்க ஜெபிக்கலாம் வாங்க. பாஸ்டர் மோகன் சிலாஸ் கட்டாயம் அது பாருங்கள். ஜெபமெல்லாம் பாட்டுகள் ஜெபமெல்லாம் போது இடையில பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் தான் அவர் ஜெபிக்கிறது. ஆனால் ஒருத்தருக்கு வந்து கை வச்சோ ஒன்றுமே தண்ணி இதுக்கும் ஜெபி அவர் அந்த டைமில் அதில் 3000-4000 பேர் இருக்காங்க. சரி எல்லாம் சுகமாயிருவாங்க. சுகமாகினவங்க ஏற்கனவே சுகமாகினவங்க இந்த சொந்த பந்தம் விசுவாசி தானே. அதுக்கப்புறம் அவ்வளோ சனம் வருதுமா. தூரத்துலேருந்து பேரை சொல்லக்குள்ள திடீர்னு அவங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு வெளிச்சம் கொண்டு வந்த மாதிரி அவங்க உடனே சுகமாகி. அதாவது உங்களோட பேர் என்னன்றலாம் தெரியாது பாஸ்டருக்கு, ஆனால் அவருக்கு உங்களுக்கு அவரே சொல்கிறேன் சொல்லி கண் தெரியாதவங்க, கால் ஏறாதவங்க, இந்த மாதிரி இந்த புற்றுநோய்க்குன்னு சொல்றதுமா கேன்சர் அது மற்றது கிட்னி ஆகினவங்க, எவ்வளோ பேர் நடக்க முடியாதவங்க, பாய் பேச முடியாதவங்க, போனக்களையும் பார்த்தா 42 வருஷம் அவங்க காது கேட்காது. புறவியிலே அவங்களே சுகம் கிடைச்சிருக்கு. பிறப்பிலேயே காது ரெண்டும் கேட்காது. இப்போ 60 வயசான ஆளாகிட்டா. இதை கேள்விப்பட்டு வந்து 2 காதும் கேட்குது. அதை நான் என்னட்ட ஆக்கள் சொன்னாங்க நம்புறேன் நீ இதெல்லாம் நடக்கக்கூடியது. ஆனால் நடக்குது. அதான் பாச்ச சொல்றேன் நடக்க முடியாது. நான் நடக்குது ஆண்டவர் செய்யுது. ஆனால் எனக்கு போக தரமன் எப்படி போறது என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே தெரியாம இருக்கு. எனக்கு நீங்க அனுப்பி வச்சுட்டீங்க நாங்களே மனுஷன் தானே வராங்கம்மா, அதாவது இது பண்ணுவாங்க தானே. அப்ப நான் இங்கேருந்து வெற்றிக்குள்ள வருவோன்னு நினைச்சே பார்க்கல. பஸ்ஸில் வந்து சேர்ந்துட்டேன் தானே. வந்து தரமுறை வரக்குள்ள இப்படி என்னை கூட்டி கொண்டு வந்தவங்க அவங்க திரும்ப வர இல்லை. நாங்க தனியே தான் வந்தேன் நானும் ஐயா. சரிம்மா வந்ததே நான் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் நீங்க வருவீங்க நினைக்கலம்மா. நான் நீங்க வருவீங்கன்னு கட்டாயம் கூட நினைக்கல. இந்த காசை வச்சுக்கொள்ளுங்க பிடிக்கும். இது உங்களோட செலவுக்காக. இது வந்து எப்படி இந்த காசு வந்துச்சுண்டம்மா, இந்த காசு எப்படி நான் உங்களுக்கு தாரேன்னு சொன்னால், கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் கஷ்டப்பட்டாங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் காசு போட்டிருந்தாங்க. அப்போ உண்மையாகவே கஷ்டம் அவங்களுக்கு சாப்பாடுக்கு உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த உதவி வந்து போய் சேரணும்னு சொல்லி அதோட வந்து அவங்களோட பேரை வந்து சொல்ல வேணாமட்டாங்க வீடியோவில். அப்போ கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா என்று மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ அவங்க அனுப்பின இந்த வீடியோவை நான் வந்து இப்போ யூடியூப்பில் போடக்குள்ளே இந்த வீடியோவை அந்த அம்மா பார்ப்பாங்க. அப்போ அந்த அம்மா பார்க்கக்குள்ளே அவங்களுக்கு விளங்கும் அந்த அம்மாவோட காசை தான் நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா காசு தந்துருக்கணும்மா. ஏதோ என்னால் முடிஞ்சது அம்மாவால் முடிஞ்சது. இது எந்த காசு இல்லை, நான் வந்து மட்டக்களப்பிலிருந்து உங்களுக்காக வந்து உங்களுக்கு இந்த காசு தந்துருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் வேறு ஒன்றும் செய்யாதீங்க. வீட்டுக்கு தேவையான சாமான்கள் சாப்பாடு அதில் வாங்கி சாப்பிடுங்கண்ணே. அரிசி அதில் வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பார்த்து யாரும் உதவிகள் வந்து செய்வாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கட்டாயம் நானும் இந்த தம்பியும் அடுத்த முறை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து நான் வருவேன். இருமுறாப்பா அடுத்த முறை வந்து கட்டாயம் அம்மாட்ட வருவேன். மனசை தளர விடாதீங்க. கட்டாயம் ப்ரே பண்ணுங்க. இந்த காசு தந்தவங்களுக்காகவும் ஒரு தேங்க்யூன்னு சொல்லுங்க. என்னம்மா அவங்களும் பாவம், அவங்களும் ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்களுக்கும் வந்து வேலை இல்லை, அவங்களுக்கும் வந்து அந்த நாட்டு அரசாங்கம் தான் காசு கொடுக்கு. அப்போ அந்த காசில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. கஷ்டப்பட்ட ஆளுகளுக்காக கொடுங்கன்னு சொல்லி அதை தான் தந்திருக்கேன் அவங்களுக்கா. நன்றி. அந்த கனடா அம்மா நீங்கள் எங்களுக்கு எனக்காக இந்த முதல்ல அனுப்பியிருக்கிறீங்க. மகன் குணம் தந்தவர் என்ற பிரச்சனையை சொல்லியிருக்கிறான். ஆனால் நீங்களும் கஷ்டமாகி எனக்கு அனுப்பினதுக்கு எவ்வளோ உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேர். மிகவும் நன்றி அம்மா. நான் இந்த இதால் தான் நடக்க முடியாத நான் இப்போ எத்தனையோ வருஷமாக நடக்கலாமல் இருக்கிறேன்.
இந்த மகனை திடீரென்று நான் இந்த யூடியூப்பில் பார்த்தபடியாக தானே நான் இவரை பார்த்து இவர் உண்மையானவர் எனக்கு விளங்கிச்ச மனசுக்குள்ள. அதுக்காக நான் இவர்கிட்ட கதைச்சு நேற்று கதைச்சு நான் இன்றைக்கு வந்துட்டு வந்து எனக்கு இந்த உதவியும் செய்து அடுத்தது எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை நான் அந்த சுகமாகணும் இந்தியாவுக்கு போகணும் பிரச்சனையை நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதுக்காகவும் முயற்சி பண்ணுறேன் நம்ம வந்து சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் கட்டாயம் செய்வீரன்னு விசுவாசிக்கிறேன். யாராவது நல்ல உள்ளங்கள் உதவி செய்வாங்கன்னு விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த முதல் எனக்கு தந்ததுக்காக ஆண்டவர் உங்களை மேல் மேலும் ஆசீர்வதிப்பேன். உங்களோட கையின் பிரகாசத்தையும் ஆசீர்வதிப்பேன். அம்மா உங்களையும் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் நல்ல சுகபலத்தோடு இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வேன் அம்மா. நான் உங்களுக்கு ரொம்ப மிச்ச நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அம்மா. அதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி அம்மா, நன்றி. சரி அம்மா, உங்களோட வீடியோ கட்டாயம் அம்மா பார்ப்பாங்க. அதே போல் வந்து நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து நாங்கள் வந்து வீடியோவாக எடுத்துருக்கிறோம். இந்த வீடியோ வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து போடுவோம். யூடியூப்பில் போடக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. நிறைய உறவுகள் என்னம்மா நம்மளோட புலம்பெயர்ந்த தமிழர்கள், அதாவது உண்மையை சொல்லணும்டாமல் எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு பணக்காராக்கள் வந்து இந்த உதவியை வந்து செய்ய போகிறது இல்லை. ஒரு கஷ்டப்பட்டவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க என்று சொன்னால் தான் அவங்க தான் அந்த உதவியை செய்வாங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கோடிக்கணக்கில் மிதந்து கொண்டிருக்காங்க என்று சொல்லியும் சொல்லலாமா. என்னென்னா அங்கே 4-5 வேலைகளை வந்து அவங்க செஞ்சு கொண்டு அவங்களும் வந்து எப்படி சொல்கிறேன், இப்போ நம்ம உதாரணத்துக்கு இங்கே என்ன செய்வோம், ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம், கொத்தரோட்டி வாங்கி சாப்பிடுவோம், பீஸா சாப்பிடுவோம், அப்படி இருக்குது தானே, ஒரு அந்த ஆசைக்கு போய் சாப்பிடுவோம் தானே. இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அப்படியான சாப்பாடுகளை தவிர்த்து வீட்டை சமைச்சு அந்த காசை மிச்சம் பிடிச்சி ஏழை மக்களுக்காக இதை அனுப்பி அவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கணும், அவங்கள ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுமென்று அந்த சின்ன சின்ன காசுகளை மிச்சம் பிடிச்சி அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க. பண்ணிட்டாமா. அப்போ இந்த வீடியோ பார்க்குறாக்கள் உண்மையாகவே அம்மாட இந்த வேதனை, அம்மா கேட்குற இந்த உதவி உங்களுக்கு வந்து விளங்கி இருக்கு. இந்த வீடியோவில் யாருமே வந்து பொய்க்கு காய்க்கலை, எதுவுமே வந்து பொய் இல்லை, 100% உண்மை. அதே போல் வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு அம்மாவோட பெர்மிஷனோடு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ வந்து அம்மா வந்து முழு ஒத்துழைப்பும் தந்துருக்குறாங்க. அவங்க தான் இந்த வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னது. ஸோ இந்த அம்மாவுக்கு உதவி செய்ய யாரும் விரும்புனீங்கன்னு சொன்னால் என்னை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த அம்மாவோட நாங்கள் கதைக்க போகிறோம், இந்த அம்மாவோட பேச போகிறோம், அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு காசை போட போகிறோம், அம்மாவோடய நாங்கள் டிரெக்டாக இந்த உதவியை செய்ய போகிறோம்டா நான் எனக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா அம்மாவோட ஃபோன் நம்பரை நான் தருவேன். நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்காம்மா? எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆச்சுன்னு இருக்கோ. அப்போ அம்மாவோட நம்பரை தருவேன். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வந்து அம்மாவுக்கு கால் பண்ணி சில பேர் வந்து நினைப்பாங்கம்மா பெண் மூலமாக தரக்குள்ள அந்த காசை நான் உங்களுக்கு கொண்டு தருவேனா இல்லாட்டி அதை களவெடுத்துருவேன். இது இந்த பிரச்சனையில் ஒன்று இருக்குது தானே. அப்போ சில பேர் சொன்னா அந்த அனுப்புறவங்களா சில பேர் அப்படின்னு நினைக்கலாம். சரி, அதுக்கு உதவி செய்யறவங்க நினைக்கலாம். இல்லை அப்படி இல்லை. அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா உங்களுக்கு டிரெக்டா காசு தந்து உங்களுக்கு டிரெக்டா உதவி விரும்பினாலும் உதவி செய்யலாம்னு சொல்றேன். ரைட். அப்ப அந்த உதவிக்கு உங்களுக்கு கிடைக்கல, நீங்க எனக்கு சொல்லி தானேம்மா இப்படி ஒரு உதவி கிடைக்குதுன்னு. அப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுவேன். நான் உங்களை வருவேன், தூக்கி விடுவேன், ஏற்றி விடுவேன், ஜெஃப் நான் கூட்டிட்டு போவேன். இப்போ அப்படியான வேலையில் நான் செய்வேன். நான் இப்பயும் உங்களோட இருப்பேன். ரைட். என்ன வந்து நான் இதோட வந்து இந்த இது வந்து முடியலை. நானும் கூட மகன் நான் மட்டக்களப்பில் மாமாங்கன் கோயிலுக்கிட்ட கருவப்பங்கனி ஸ்கூலுக்கு முன்னுக்கு கருவப்பங்கனி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இப்பதான் தெரியும். அதுக்கிட்ட தான் இருக்குது. கதைக்கிறேன் கூட வீட்டில் குந்தி இருந்தா கதைக்கிறீங்க. எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருந்தா கதைக்கிறோம். ஒரு கட்டில் குந்தி கொண்டு. ஓ, நீங்கள் இப்போ உங்களோட ஒரு ஆள் வரத்தானேம்மா வேணும் கட்டாயம். இந்தியாவுக்கு வரணும்டா கட்டாயம் ஒரு ஆள் வரத்தானே வேணும். அப்போ நீங்கள் யாரை கூட்டிகிட்டு போவீங்க? எனக்கு இவருக்கும் சோமில் தானே இவரை கூட்டி கொண்டு போனால் நிறைய எனக்கு வசதியாகவும் இருக்கும். உங்களுக்கு வசதியா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமே. இவர் எனக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் செஞ்சு தருது. ஆனால் அவருக்கு பாஸ்போர்ட்டோ இல்லை. பாஸ்போர்ட் உங்களுக்கு இருக்கா? பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இருக்குது. சரி கட்டி 4-5 மாசம் ஆயிட்டு இருக்கு. பாஸ்போர்ட் எடுத்தது இதுக்கு தான் போகணும்னு இருக்கா? அதுக்கு எங்களை காசு வந்துச்சு. அது ஒரு சிஸ்டர் உதவி செஞ்சா அவ 10,000 தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சம்பளத்து இந்த காசுல சேர்த்து சாப்பிட்டு மற்றது மிச்சம் பிடிச்சி வச்சு தான்
சேர்த்து எவ்வளோ வந்து பாஸ்போர்ட் 20,000 20,000 பவுனியாக பொண்ணு பவுனியாக போய் நான் தான் போன பவுனியாக ஒரு ஆக்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணினாங்க அவங்களும் வந்தவங்க அந்த இடத்துல போன இடத்துல சரி கட்டினாங்க ஒரு சிஸ்டர் 2 சிஸ்டர்மா சேர்ந்து 5,000 தந்தாங்க மற்றது நான் மிச்சம் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு காசுலாம் போனேன் நான் எனக்கு இவருக்கு ஐடிஎம் கார்டு இல்லை ஐடிஎம் கார்டுக்கு போன வருஷம் 11ஆம் மாதம் 22ஆம் தேதி மட்டும் போட்டேன் இது வரைக்கும் ஐடிஎம் கார்டு வர இல்லை எனக்கு அவரையும் கூட்டி கொண்டு போத்தான் அவர் ஆண்டவர் எத்தனையோ பேர் கற்று செய்கிறேன் அது எனக்கும் இந்த புருஷனுக்கும் செய்ய மாட்டேன் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நாளுமே தட்டி கழிக்க மாட்டேன் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது கட்டாயமாண்டோ செய்ய நம்பிக்கை இருக்குது அவரையும் கூட்டி கொண்டு போத்தான் விருப்பம் அவருக்கு ஐடிஎம் கார்டு பிரச்சனை அதுக்காக தான் அவரை கூட்டி கொண்டு போவாங்க ஒருத்தர் முன் வந்திருக்கிற அவருக்கு பாஸ்போர்ட்டும் இருக்குது ஆனால் அவங்க புரத்தியார்கள் ஆனால் எனக்கு உங்களை எவ்வளவு தூரமாக அவங்க வந்து கேர் பண்ணி பார்த்துக்கொள்வாங்கன்னு சொல்லி தெரியாது. அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா வந்து இப்போ இந்தியா போகிறேன்னா நான் 2 பேருக்கு தான் கணக்கு சொன்னேன், 29,000 தர 2. அப்போ அம்மா வந்து அவையோட வந்து அவங்களோட ஹஸ்பண்டை தான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து விரும்புகிறாங்க. எங்களை அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட வீட்டாக்கள் நம்மளவங்க தான் எங்களோட ஃபீலிங்ஸ் வந்து தெரியும். ஏன்னா எங்களுக்கு என்ன தேவைப்படுது என்ன வேணும்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் இப்போ என்னை பொறுத்தவரையில் என் மம்மிக்கு வந்து தெரியும் வந்து எனக்கு எப்போ பசிக்கும், என் ஒவ்வொரு அசையும் வந்து எங்களோட அம்மாவுக்கு வந்து தெரியும். அதே போல் வந்து இந்த இருக்கிற அம்மாவோட ஹஸ்பண்டு கூட 2 பேரும் போகக்குள்ள ஒரு துணையாக வந்து இருக்கும். அப்போ ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கும் கொஞ்சம் கால் ஏலாது. அவரும் வந்து இந்த காலை கொஞ்சம் காட்டுங்க, கால் தூக்குங்க. என்ன நடந்த காலுக்கு? இது வயசு பிரச்சனைன்னு. அப்போ இதுக்கு மேலே நல்லா தான் இருந்தது. ரைட். அப்போ அவருக்கும் கொஞ்சம் கால் ஏலாது, கொஞ்சம் தெத்தி தான் இவரும் நடந்து கொண்டிருக்கீங்க. பிளன் இல்லை அப்படி வீசுப்பட்டு போயிருவேன். ஒரு சின்ன கல்லு பட்டாலும் தடவி விழுந்துருக்கு. நான் சொல்றேன் நாங்க இங்க பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி பிடிச்சு கொள்ளுங்க. அந்த கால் அந்த வயசாகி போகும். நிறைய கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு எனக்கு என்ன கட்டின காலத்துல இருந்து இப்ப 87 அது வரையும் கூலி இப்ப கொஞ்சம் காலம் தான் வேலைக்கு போகாம இருக்குது. கஷ்டப்பட்டு இப்ப நடக்கிறது பைசிக்கெல்லாம் விட தெரியாது. அப்ப இங்க இல்லை இதுக்கு மேல நாங்க அங்க இருந்தாங்க மட்டிக்கலையில கடலுக்கிட்ட எங்க நடந்து தான் போவேன். நடந்து அவருக்கு இப்ப வயசு போகணும். இந்த காலில் கொஞ்சம் இந்த பேலன்ஸ் இல்லை இப்படி சில இடத்துல இப்படியே வீசுப்பட்டு போவேன். விழுந்திருக்கிறேன் எத்தனையோ தூரம் விழுந்திருக்கேன். நேற்று முதல் நாளும் விழுந்து அந்த இடத்த கடைக்கு போகக்குள்ள விழுந்து அப்பையும் ஒரு நாங்கள் ஆட்டாவில் போய் புள்ளி எழுத்து கண்டு தூக்கி அதுக்கு முதல்ல சொன்ன ஆயுர்வேதிக்கு மருந்து எடுக்க போய் காலுக்கு பூசுறன்னு எடுக்க போய் அவடத்துல வந்து டாக்டர் மேலே ஆட்டாவில் போட்டு ஏற்றி அனுப்பியிருந்தாங்க. அப்படி சின்ன கல் தட்டுப்பட்டாலும் விழுந்துருக்கு. அப்படி நிலைமையில இருக்கு. எனக்கு அவரை கூட்டி கொண்டு போனோம். அவருக்கு ஆண்டவருக்கு எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் போனோம். ஆண்டவரே சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொன்னது பொய்யாமையான்னு யோசிப்பீங்க. அந்த சுகம் பெற்றவங்களே இந்த ஸ்டேஜில் வந்து சொல்கிறாங்க இது பொய் இல்லை எங்கட இது உண்மை, நாங்கள் சொல்கிறது உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்குமா இவருக்கு ஐடி கார்டு போட்டிருக்கணுமா ஜிஎஸ் சர்வீஸோடு தந்துருக்கிறேன். அதை வச்சு பாஸ்போர்ட்டை செய்யணுமா? யாருக்கு? ஏன் இவருக்கு அப்பாவுக்கு ஐடி இல்லையா? ஹஸ்பண்டுக்கு அவருக்கு ஐடி கார்டு துளைஞ்சிட்டு அவருக்கு ஐடி கார்டு இருக்குல்ல. அவர் இங்கே இல்லை, திருவண்ணாமலை. அவர் ரத்னபுரம் ஊர் ரத்னபுரம். சரி, அவர் ஐடென்டி கார்டு இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து போலீஸில் ஒரு என்ட்ரியை போட்டு நாங்கள் ஐடி கனெக்ஷன்ல இருக்கே இல்லை. இந்த ஜங்கமன்னு சொல்லுவாங்களே, ஜங்கமன் என்ன சொல்றது? நடமாடும் சேவையோ என்னடா ஜங்கமன்? அது நடமாடும் சேவை என்னமோ சொல்லுவாங்க. வருவாங்களே இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு காப்பி இந்த சர்டிஃபிகேட் நடமாடும் சேவை என்னமோ சொல்லுவாங்களே, சர்டிஃபிகேட் எல்லாம் சரி கட்டுவாங்க. வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து நின்று கொண்டு அப்படி இடங்கள்ல வந்து நின்று கொண்டு சரி கட்டுவாங்க. சர்டிஃபிகேட் உடனே வந்து சரி கட்டு கொடுக்குறாங்களே, அது டிஎஸ் ஆஃபீஸர்ல தான் செய்வாங்க. வருவாங்களே அந்த கொழும்புல இருந்து. அது நடமாடும் சேவைன்னு சொல்றேன். அது வந்து அவங்களோட சேவையை வந்து உங்களோட வீட்டு அடிக்கி கொண்டு வந்து செஞ்சு தர வந்து அது அப்படி சொல்றது. இவருக்கு முதல் ஆர்மி ஐடி கார்டு தான்றது அந்த நாளையில. அது ஒரு துளைஞ்சிட்டு இப்போ வந்தம்மா பாஸ்போர்ட் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னா கட்டாயம் என்ஐசி வந்து இல்லைன்னு சொன்னா தரமாட்டாங்க. இப்போ ஐடி கார்டு எழுதி போட்டுருக்குறேன். அது நீங்கள் எழுதி போட்டு சரி வராது. ஐடென்டி கார்டு வந்து இருந்தால் தான் பாஸ்போர்ட் தருவாங்க. அவங்க ஜிஎஸ்ஆரும் இது ஒன்று தந்துருக்குது, சர்டிஃபை பண்ணி தந்துருக்கு. அதால் வச்சு பாஸ்போர்ட் சரி கட்டியலுமா தெரியல. ஒருக்கா காய்ச்சி பார்க்கணும். பாவம் இந்த பிரச்சனை எல்லாம் ஓகே ஆகி உங்களுக்கு முதல்ல என்ன நம்பிக்கையை வந்து வளர்த்துற வேணாம் பிள்ளைங்கிட்டா. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த காசு தந்துட்டு போகிறேன்றதுக்காக 1 லட்சம் ரூபா காசும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துற வேணாம். ஏண்டா அது பெரிய ஒரு
மனஸ்தாபமாக போயிடும், பெரிய ஒரு கவலையாக போயிடும். ரைட்டா? நம்பிக்கையை மட்டும் வளர்த்துற வேண்டாம். நிச்சயமாக யாரும் உதவி செஞ்சுப்பேன், யாரும் காசு தந்தானே நான் கொண்டு உங்களுக்கு தரலாம். இப்போ யாரும் உதவி செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் அதை கொண்டு தருவேன். அந்த காசு கிடைச்சதுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்ப்போம். என்னம்மா அடுத்த கட்டம் அப்பாவுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம வந்து ஐடென்டி கார்டு எடுக்கணுமா, எப்படி எடுக்கிற, எப்படி அப்ளை பண்ணுற, எப்படி பாஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு 20,000-30,000 ரூபா விளையிடா. அடுத்து வந்து இப்போ வந்து பாஸ்போர்ட் வந்து கொஞ்சம் டஃப் பண்ணியிருக்காங்க. முதல் வந்து நாங்கள் கொழும்புல போயிட்டு ஒன் டேயில் எடுக்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை பாஸ்போர்ட், அதுவும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்போ கொழும்புக்கு போயிட்டு வாரன்னு சொன்னாலே ஒரு 8,000-10,000 செலவு போகும் ஒரு ஆளுக்கு. விளங்கிட்டா? செலவு போகும். இனி போயிட்டு வரணும், இனி அங்கால போகணும், இனி பாஸ்போர்ட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கணும், ஜிஎஸ் சர்டிஃபை வேணும். அப்போ எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் முதல் இந்த பணம்ன்றது வந்து உங்களுக்கு கிடைத்தால் நான் அதை கொண்டு தருவேன். தந்ததுக்கு பிறகு வந்து நம்ம மிச்சம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணுவோம். ரைட்? உங்களை மாதிரி தான் பிள்ளை அவர் எனக்கு கூட்டி கொண்டு போவாருக்கு பாஸ்போர்ட் இருக்குது. யாருக்கு? உங்களை மாதிரி ஒரு பிள்ளை தெரிஞ்ச பிள்ளை. ஓகே. அவர் கூட்டி கொண்டு போன்னு சொன்னார். அவருக்கு பாஸ்போர்ட்டும் இருக்குது. இருக்குண்ணே. அப்போ அது பிரச்சனை. சரி கட்ட தேவையில்லை தானே. இப்போ என்னோட வர ஒருத்தருக்கு இருந்தா இப்போ சரி கட்டெல்லாம் இல்லை. நீங்கள் இப்போ கேட்டு நீங்கள் என்னென்னு சொன்னால் உங்களோட ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு போகிறது தான் விருப்பம்னு சொல்லி, அப்போ உங்களை அவரோட போக்கில் வந்து உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ன்றதை நம்ம கேட்டுருக்கேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இவருக்கு ஐடென்டி கார்டு இல்லாதனால அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. பட் வந்து இந்த உதவி எங்களுக்கு கிடைத்தாலம்மா மிகவும் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றியை சொல்லிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். விளங்கிட்டா? அதுதான் சொல்கிறேன். ஆனால் இதை வந்து 100% நம்ப வேணாம். என்னென்னு சொன்னால் இந்த கிருஷ்ணாண்ணாக்கு நடந்த பிரச்சனையோட இப்போ எல்லார மனசும் வந்து உடஞ்சி போயிட்டு. விளங்கிட்டா? இப்போ அவங்க உதவியும் செஞ்சுட்டு தேவையில்லாத கதைகளையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க. விளங்கிட்டா? அப்போ வந்து முதல் வந்து 100% சான்ஸ் இருந்துச்சு உதவி வந்து கிடைக்கிறதுக்கு. இப்போ வந்து 150%-ம் குறைவு தான். இல்லை சரியாம்மா. அப்போ நம்ம இதோட முடிப்போம். நான் போகிறேன். இனி நான் போகணும் அங்கே. எனக்கு லேட் ஆகி 8 மணி. இல்லைம்மா ஒன்றுமே வேணாம். நான் வந்து வரக்குள்ள நானும் தம்பியும் நல்லா சாப்பிட்டோம். இறைச்சி ரொட்டியும் மரக்கு ரொட்டியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவரும் டீ குடிக்கல, நானும் டீ குடிக்கல. சரியா? ஒன்றும் குடிக்கல, தண்ணி மட்டும்தான். தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி குடிப்பேன். தண்ணி குடிக்கிறேன். வீடியோ முடிச்சுட்டு குடிப்போம். இல்லை நான் எடுத்து குடிக்கிறேன், நீங்கள் அவசரப்படாங்க. சரியா? அப்போ இந்த வீடியோ முடிப்போம்னே. நீங்கள் வந்ததுக்கு மிச்சம் நன்றி அம்மா. இந்த கனடா அம்மாவுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் அம்மா, உங்களுக்கு நன்றி அம்மா. நீங்கள் சுகபலத்தோடு இருக்கணுமென்று நான் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் நைட்டு நான் ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேம்மா. நீங்கள் சுகபலத்தோடு இருக்கணும். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணுங்கம்மா. யாராவது உறவுகள் எனக்கு இந்த பயணத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அதான் நான் கேட்டுக்கொள்ளணும். அதான் நான் இப்போ நார்மலாக கணக்கு பார்த்தபடி வந்து 29,000 ரூபா வருது. அப்போ அம்மாவோட சேர்த்து இன்னொரு ஆளும் வந்து போகணுன்றனால 58,000 ரூபா. 58,000 ரூபாவோட இங்கேருந்து பஸ்ஸுக்கு போகிறதுக்கு 5,000 ரூபா. இனி இந்தியாவில் இருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 30,000 ரூபா. கிட்டத்தட்ட 93,000 ரூபா காசு. ஒரு 7,000 போட்டோம்னு சொன்னால் 1,00,000 ரூபா காசு. அம்மாட இந்த ஆசையை, அம்மாட இந்த காலை வந்து சுகப்படுத்துறதுக்காக 1,00,000 ரூபா காசு அம்மா கேட்குறாங்க. பல காலமாக வந்து அம்மா ஆசைப்பட்ட விஷயம் இதுதான். ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து உதவி கேட்டும் இது வந்து கிடைக்கல. இந்த உதவியை யாரும் செய்ய விரும்பினால் எங்கள் மூலமாகவோ அல்லது அம்மாவை டைரெக்டாக கண்டெக்ட் பண்ணியோ இந்த உதவியை வந்து நீங்கள் செய்யலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடை பெற்று செல்கின்றேன். பாய் காய்ஸ்.